ஓகே, வேறு ஏதாட்டு உங்களுக்கு இதில் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததா இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமிங்கில்? வெளியில் போயிட்டு வர்றப்போ ஏதாவது டவுட் வரும் இல்லையா? உட்காந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு அவ்வளோவா எண்ணங்கள் அதெல்லாம் வராது, ஐடியாஸ்லாம் வராது. கொஞ்சம் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னே பின்னே நடந்தீங்கன்னா உங்களுக்கு இதை யோசிச்சுக்கிட்டு நடக்கணும், வேறு எதையும் யோசிச்சு நடக்கக்கூடாது. இதை யோசிச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் வரும். அது சைக்காலஜின்னு சொல்ல முடியாது, அதான் ஆக்சுவலாக ரியாலிட்டி அதுதான். ஓகேவா? குணா படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குணா படம் பார்த்துருக்கீங்களா? கமலஹாசன் படம் தான். குணா வேற என்ன குணா இருக்குது தெரியாதா? அதில் ஃபஸ்ட்டு அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பான் ஃபஸ்ட்டு சீனில். அப்போ டாக்டர் கேட்பார், என்ன பண்ணணும் உங்களுக்கு? எனக்கு கவிதை எழுதணும். அப்போது சரி உட்காந்தே சொல்லுங்கள் அப்படின்னா அவன் அப்படி எந்திரிச்சு நடப்பான். இல்லை நடந்தால் எனக்கு வரும், கொஞ்சம் நடந்தால் அது கவிதைன்னு மட்டும் கிடையாது, நிறையா தாட்ஸ் நடந்தோம் வெளியில் கொஞ்சம் சுற்றணும் அப்படின்னா வரும். ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருந்து பார்த்தீங்களா? ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அது ஹார்ட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதெல்லாம் ஆக்சுவலாக நல்லது, மனசுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது நடக்கிறது. ஓகேவா? இந்த ஜிம்முக்கு போய் ஹார்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்தாலே உடம்பு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். நடக்கலாம் அப்படி. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, குட்டி குட்டி விஷயங்களை. சரி, இப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? டாம் தெரியுமா இருக்காட்டு? டாக்கிங் டாம். டோம். ஓகே 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 எந்த கிளாஸ் நீங்கள்? ஓகே சரி. ஓகே, ஸோ டாம் ஆர் டோம். ஓகேவா? டாம்ஸ் பென்சில். சரி, ஓகே. ஸோ டாம்னா என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். டாம் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதை எடுத்து தான் ரியாக்டில் என்ன இருக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் டாம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? டாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் என்ன தெரியும்? விர்ச்சுவல் டாம் தெரியும். மெமரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் விர்ச்சுவல் மெமரி என்னன்னு தெரியும். விர்ச்சுவல் மெமரி தெரியுமா என்னன்னு சொல்லி? நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இன்டர்வியூவில் போய் உட்காந்துட்டீங்க. வாட் இஸ் விர்ச்சுவல் மெமரி? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல விட்டு ரேமா, க்ளவுடா அதை போய் படிச்சுக்கோ. இப்போ அதுக்கான செஷன் கிடையாது இது. ஓகேவா? அப்புறம் அதில் வேறு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, டாம். ஸோ டாம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் ஃபார்ம் என்ன சொன்னீங்க? யாரோ சொன்னீங்க ஆக்சுவலாக. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அப்போ இதுலேருந்தே தெரியுது ஒரு மாடல் தெரியுது. மாடல்னா வாட்ஸ் மாடல்? மாடல்னால் என்னது? ஒரு உண்மையான ஒரு விஷயத்துடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் மாடல். ஒரு தாஜ்மஹால் இருக்குது அப்படின்னா அதோடைய குட்டி மாடல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஈஃபில் டவர்னால் அதோடைய குட்டி மாடல். ஈஜிப்து பிரமிடுனா அதுக்கு ஒரு குட்டி மாடல் இருக்கும். அதான் மாடல். அதான் மாடல்னு சொல்கிறது, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அப்போ இது எதுடைய மாடல்? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்கிறோம். நம்மளுடைய லிங்கோனா லாங்குவேஜ் வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய லாங்குவேஜில் லிங்கோ, இந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய லிங்கோவில் நம்ம எதை டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம்? HTML டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இது எதுடைய மாடலாக இருக்க போகுது? HTML மாடலாக இருக்க போகுது. நடுவில் ஆப்ஜெக்ட்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகேவா? அதை தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் படிக்க போகிறோம். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது எதோட மாடல்னு சொல்கிறோம்? டாக்குமெண்ட் ஆகிய HTML மாடல். இது எந்த ஸ்ட்ரக்சரில் வச்சுருப்பாங்கன்னு தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி. ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடல்னாலே ஒரு ரெப்ரசன்டேஷன், உண்மையான ஒரு விஷயத்துடைய ரெப்ரசன்டேஷன் தான் மாடல். என்ன 2 பேருக்கும்? அவன் தான் சிரிச்சானா? ஏன்டா அவனை சிரிக்க? சரி, ஓகே ரைட். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இது ஒரு ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். ஒரு விஷயம் உண்மையாக இருந்ததுனா தான் அதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ஈஜிப்தை சொன்னோம், ஈஃபில் டவரை சொன்னோம். HTML டாக்குமெண்ட் இருக்குது, அதுடைய ரெப்ரசன்டேஷனாக என்னன்னு சொல்கிறோம்? டாம்னு சொல்கிறோம். எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரீயை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரீ தெரியுமா? வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம். ரைட்? ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரூட்டு, நோட்ஸ் இருக்கும், லீஃப் இருக்கும். அட்லீஸ்ட் அப்படின்னா என்னென்றாட் தெரியும். ஓகேவா? இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரு அப்படின்னா அட்லீஸ்ட் என்னென்றாட் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த டாமை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ரைட். ஸோ டாம் எல்லாம் HTML டாக்குமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ என்கிட்ட ஒரு HTML இருக்குது. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ என்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒரு HTML இருக்குது. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. HTML இதுக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும்?
ஹெட் இருக்கும். ஸோ ஹெட்டுக்குள்ளே டைட்டில் இருக்கலாம், மேபி நம்ம கொடுக்குறது தான். ஹியர் எடுத்துகிட்டு அப்படி ஹெர்ரெண்டு மாதிரி தான் அந்த இ எடுத்துட்டா. ஓகே, ஸோ ஹெட்டு பொறுமை ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கும் கடைசியாக வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதுக்குள்ளே நம்ம எல்லா விசிபிள் கண்டென்ட்ஸையும் எழுதியிருப்போம். மேபி H1 இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும் அது. ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு HTML. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் டாக்குமெண்ட்டு. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னடாங்க ஆளுக்கு ஒரு மார்க்கமாக தான்டா இருக்கீங்க எல்லாரும். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ட்ரீயாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவல் டாக்குமெண்ட்டுடைய ஒரு ட்ரீ ரெப்ரசன்டேஷனாக என்னென்னு சொன்னோம், டாம்னு சொன்னோம். ஸோ எப்படி நான் ட்ரீயாக அதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரூட் இருக்கும். ஓகேவா, ஒரு ரூட்டு. இந்த ரூட் இதில் இருக்கிறதுலே யார் பேரண்ட் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் HTML தான் பேரண்ட். ஓகேவா, அது இதில் இருக்கும். ஓகேவா, அந்த HTML பேரண்ட் தான் இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு கீழே யார் ரெண்டு இம்மிடியட் சைல்டு. யார் இம்மிடியட் சைல்டு, நான் பேர பிள்ளையே கேட்கல. ஓகேவா, அவங்களுடைய சன்னா டாட் ஹெட்டும் பாடியும் தான் இம்மிடியட் சைல்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது ஹெட்டாக இருக்க போது, இது வந்து பாடியாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இது வந்து ஹெட்டு. ரைட்டா, ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மினிமல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இந்த ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, டைட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை அப்படியே தூக்கிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது, ஹெட்டுக்குள்ளே டைட்டில் இருக்குது. ரைட், ஸோ இது ஒரு நோடு. அதே மாதிரி பாடிக்குள்ளே ஓகே டைட்டிலுக்குள்ளே வேறு ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது, ஒரு இன்னர் டெக்ஸ்ட் இருக்கா ஹியர், அதுக்கு பேர் இன்னர் டெக்ஸ்ட் ஹியர் இருக்கா. ஓகே, அப்புறம் பாடிக்குள்ளே என்ன இருக்குது, H1 இருக்குது, அதுக்குள்ளே ஒரு இன்னர் டெக்ஸ்ட் இருக்கா. ஹலோ, ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் சும்மா கனெக்ட் பண்ணிப்போம் மீனிங்ஃபுல்லாக. ஸோ HTMLக்குள்ளே ஹெட்டும் இருக்குது, பாடியும் இருக்குது. ஹெட்டுக்குள்ளே டைட்டில் இருக்குது, டைட்டிலுக்குள்ளே ஹியர் இருக்குது. ஓகேவா, பாடிக்குள்ளே H1 இருக்குது, H1க்குள்ளே ஹலோ இருக்குது. இதுதான் டாம் ரெப்ரசன்டேஷன். என்னாச்சு, ஓகேவா. ஸோ இதுதான் என்னது, டாம் ரெப்ரசன்டேஷன். சிம்பிளாக சொல்ல போனால் இது என்னடா என்ன பண்ணுறீங்க நீங்கள், சிரிக்கிறீங்களே, என்னங்க பண்ணுறீங்க எனக்கு புரியல. எதுவும் பேசணுமா, வெளியில் போய் பேசிட்டு வரீங்களா ரெண்டு பேரும், ஏன் சிரிக்கிறீங்க, என்ன சிஸ்டம் பெண்ணாகலையா, ரைட்டு லீவ் இட். ஓகே, இந்த மொக்கையெல்லாம் கேட்க தலையெழுத்து. ரைட்டு, ஓகே லீவ் இட், விடுங்க விளையாடாதீங்கடா தயவு செஞ்சு, ஃபோக்கஸாக போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன இருக்கும், டாம் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னா கூகுளில் ஒரு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, காப்பிரைட் ரெஸ்பெக்ட் டு தட் இந்த மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு டேபிளுடைய டாம் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் அவங்களுக்கு தான் இந்த காப்பிரைட்டு. ஓகேவா, ஸோ டேபிளுக்குள்ளே என்ன இருக்கும், ரோஸுங்கிறது ஒன்று தனியாக கிடையாது, சும்மா போட்டிருக்கான் டிஆர். ஓகேவா, அதுக்கப்புறம் டிடி அப்படி இல்லாட்டா டிஹெச் இருக்கும், அதுக்குள்ளே இன்னர் டெக்ஸ்ட் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். இதுடைய ரெப்ரசன்டேஷனாக எப்படி இருக்குது, இந்த மாதிரி ட்ரீ ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. ரைட்டு, இப்போ கான்செப்டுக்குள்ளே நம்ம வருவோம். ஓகேவா, இப்போது என்கிட்ட எங்கே இருக்குது என்னுடைய HTML இண்டெக்ஸ் டாட் HTML, வேர் இஸ் இட், இந்த இருக்குது. ஓகேவா, இதுக்கும் அதே மாதிரி ஒரு டாம் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் பின்னாடி. ஓகேவா, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரு இதில் இருக்க எல்லா நோடையும் ஒரு ட்ரீயில் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம பண்ணுற சேஞ்ச் எல்லாமே அந்த ட்ரீயில் தான் போய் அப்டேட் ஆகும். ஒருவேளை நான் அந்த H1க்குள்ளே ஒரு ஹலோன்னு இருக்குது, நான் இப்போ ஹாய்ண்டு மாற்றுறேன், அந்த ட்ரீயில் தான் போய் அது மாறும். ஓகேவா, ஒரு ட்ரீ ரெப்ரசன்டேஷன் இருக்குது, H1க்குள்ளே ஹலோன்னு இருந்தால் நான் ஹாய்ன்னு மாற்றுறேன்னா அது அங்கே தான் போய் மாறும். ரைட்டா, ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு JavaScript கனெக்டடாக இருக்குது, லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி அது ஆல்ரெடி இருக்குது இல்லையா, script.js. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த JavaScript பொறுத்த வரைக்கும், இந்த script.js பொறுத்த வரைக்கும் யார் டாக்குமெண்ட், அதுக்கு எந்த HTML ஃபைலு, index.html தான் இந்த script.js பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட். இப்போது டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம், டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா,
டாக்குமெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? HTML டாக்குமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? HTML டாக்குமெண்ட். இந்த JavaScript பொறுத்த வரைக்கும் யார் HTML, யார் டாக்குமெண்ட்? இண்டெக்ஸ் டாட் HTML தான் டாக்குமெண்ட். ஏன்னா அங்கே தான் நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கிறது ஒரு மெத்தடு. இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஓகேவா, இந்த மாதிரி சொல்கிறேன், ஹலோ சிஎஸ்சின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த HTML நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ எங்கே இருக்குது என்னுடைய JavaScript? எஸ், அதை தேடி பிடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? கைக்குள்ளே வச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்திருக்கேனே. ரைட்டு. ஸோ இதில் நிறையா இருக்குது, வேறு பைத்தான். ஓகே, இந்த இருக்குது இண்டெக்ஸ் டாட் HTML வந்திருக்கா. ஹலோ சிஎஸ்சி, நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஓகேவா? 100% ஜூம் பண்ணுவோம். தெரியுதா? கண்ணாடி பண்ணுமா? எத்தனை ஹாரி பாட்டராக இருக்கீங்க உள்ள. ஹலோ சிஎஸ்சி, ஓகேவா? ஸோ இது சாதாரண ஒரு டெக்ஸ்ட்டை நான் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் HTML வச்சு நான் பண்ணியிருப்பேன். கரெக்டாக HTML எல்லாத்தையும் H1 போட்டு எழுதியிருப்பேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், JavaScript வச்சு டைனமிக்காக எழுதியிருக்கேன். டைனமிக்னா என்ன அர்த்தம்? நான் எழுதி வச்சது வராது, அது ரன் ஆகிறப்போ நான் எழுதுவேன். புரியுதா? ரன் ஆகிறப்போ நான் டைனமிக்காக எழுதுவேன். அதுதான் என்னென்னா இந்த டைனமிக்காக எழுதக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது இதில் நான் என்னவும் எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி H1 எழுத முடியும். ஓகேவா? இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. வந்திருக்கா? ஸோ எதுவும் எழுத முடியும் நம்மளால். ஹெட்டிங்ஸ் எல்லாமே எழுத முடியும். ஓகேவா? HTMLையே நீங்கள் டாக்குமெண்ட் வச்சு எழுத முடியும், ரைட் வச்சு எழுத முடியும். ஓகே, இது ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் தான், டாக்குமெண்ட் டாட் ரைட்டு. ஆனால் இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் அழிச்சு விட்ரும். ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் எல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு மேலே தான் இது கொண்டு எழுதி வைக்கும். புரியுதா? ஓவர் ரைட் பண்ணும். ரைட்டா? ஸோ அதனால் இது யாரும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒன்று இதுதான் ஸ்டார்டிங். டாக்குமெண்ட் டாட் டாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங். டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கிறது தான் ஸ்டார்டிங். இப்போ இதில் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னால் ஒரு எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடியில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இதை ஃபுல்லாக சேர்த்து என்னன்னு சொல்லுவோம், எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக சேர்த்து என்னன்னு சொல்லுவோம், எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு எலிமெண்ட்டை நாங்கள் உருவாக்க போகிறேன். ஓகேவா? அதாவது ஓப்பனிங் டேக்கு, நடுவில் கொஞ்சம் கண்டென்ட்டு, க்ளோசிங் டேக்கு, இதை 3 சேர்த்து என்னன்னு சொல்கிறோம், எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த எலிமெண்ட்டை நான் இப்படியே இங்கே உருவாக்க போகிறேன், JavaScriptல நான் உருவாக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஹெட்டிங்னு வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். ஓகேவா? கிரியேட் எலிமெண்ட். எலிமெண்ட் என்ன எலிமெண்ட் இது? ஹெட்டிங்கு H1 கிரியேட் ஆகிட்டா எலிமெண்ட்டு. மெத்தடை பார்த்துக்கோ, கிரியேட் எலிமெண்ட் கேமல் கேஸில் இருக்கும். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் உள்ள H1 கிரியேட்டடு. இப்போது இந்த ஹெட்டிங்க்கு உள்ள இது என்னது ஆக்சுவலாக, இன்னர் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இன்னர் டெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஹலோ ஃப்ரம் JavaScript. ஓகேவா? ஓகே தானா? இப்போ அவுட்புட் பார்ப்போமா? ஏன் வரல? வரும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க, ஏன் வரல? நம்ம கிரியேட் தான் பண்ணியிருக்கோமே தவிர, நம்ம என்ன எலிமெண்ட்டை கிரியேட் தான் பண்ணி வச்சுருக்கோமே தவிர இது என்ன எதுக்குள்ளே போடலை, HTMLக்குள்ளே போடலை. கிரியேட் பண்ணி இது வேரியபிள் அசைனாக இருக்குது, அது பாட்டு இருக்குது. இருந்து என்ன பண்ண, இதை எதுக்குள்ளே போடணும், நம்ம HTMLக்குள்ளே போடணும். ஓகேவா? இதை HTMLக்குள்ளே நம்ம அப்பன் பண்ணணும். பட் இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாடிக்குள்ளே போடலாம். அப்படி தான் நம்ம பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த பாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாடி ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் பாடி. ஓகேவா? இப்படி தான் பண்ணணும், தெரிஞ்சுக்கோ. பாடியை செலக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் டாட் பாடி. இப்போ இது எனக்கு கரெக்டாக வந்திருக்கும் என் கையில். இப்போ பாடிக்குள்ளே நான் இதை என்ன பண்ண போகிறேன், உள்ளே போட போகிறேன். ஓகேவா? பாடி டாட் அப்பன் சைல்டு பண்ணலாம். அப்படி இல்லாட்டா இன்னர் HTML பண்ணால் எல்லாத்தையும் அழிச்சிடும். பாடிக்குள்ளே எது மட்டும் தான் இருக்கும், இந்த ஹெட்டிங் மட்டும் தான் இருக்கும், H1 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நான் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறேன், அப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, அப்பன் சைல்டு ஆஃப் பாடி. எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டோமா? ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொல்லுது, அப்பன் சைல்டு ஆன் நோடு ஃபெயில் டு எக்ஸிக்யூட் த நியூ எலிமெண்ட் கண்டெய்ன்ஸ் த பேரண்ட். சாரி, நான் பாடியே அப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேனா? என்ன கொடுமை சரவணன் இது. ரைட்டா? ஓகேவா? நைஸ். என்ன பண்ணணும் புரியுதா? ஆக்சுவலாக ஏன் அப்பன் சைல்டுன்னு போட்டிருக்கோம், ஏன் வேறு பேர் வைக்கலாமே?
ஓகே, ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இந்த பாடிக்கு இப்போ எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்குது? ஒரே ஒரு சைல்டு இருக்குது ஸ்கிரிப்ட். இப்போ நான் இதுக்குள்ளே இப்படி போடுறது போல இன்னர் HTML ஈக்குவல் டு ஹெட்டிங் போட்டிருந்தேன் அப்படின்னா உள்ளே இருக்க எல்லாம் போயிடும், இந்த ஹெட்டிங் மட்டும் தான் உள்ளே போகும். ஓகேவா? அப்பன் சைல்டுன்னு போடுறப்போ இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு கீழே போய் என்ன ஆயிரும், அது H1 போய் ஆட் ஆயிரும். ஓகேவா? புரியல்ட்டா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்க தான் போகிறோம். ஓகேவா? ஸோ H1 என்ன பண்ணியிருக்கோம், உள்ள அப்பன் பண்ணியிருக்கோம், அப்பன் சைல்டு. நல்லா பாரு, ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னர் டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். இன்னர் டெக்ஸ்ட் சொன்னோடனே பாடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். பாடியை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே அப்பன் பண்ணியிருக்கேன், டைனமிக்காக பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு HTML அதெல்லாம் இருக்கான்னு H1 இல்லை, நான் எங்கேருந்து கொடுத்துருக்கேன், அதை JavaScriptலேருந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபைன். இப்போது இது வந்து அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிரும். கரெக்டாக? எனக்கு வந்து நான் சொல்கிறப்போ தான் அது வரணும், நான் சொல்கிறப்போ தான் அது எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் போட்டுடலாமா? whenever you want you can call. அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் இதை ரேப் பண்ணி விட்டுலாமா பேசாமல்? அப்போ கான்ஸ்டன்ட் கிரியேட், சும்மா நான் வைக்கிற பேர் தான், கிரியேட் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இது லெட் இட் பி an arrow ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகேவா? சாரி, இதுக்குள்ளே நான் இதெல்லாம் பண்ணுறேன். இப்போ வரது தான் ஆக்சுவல் JavaScript. ஓகேவா? இவ்வளோ நேரம் பார்த்தது கிடையாது. ஸோ இதை நான் பண்ணுறேன். இப்போ இதை கால் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் சும்மா போய் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகாது, வராது. நான் அதை கால் பண்ணணும். கால் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன் இதில். ஓகேவா? பட்டனை கிளிக் பண்ணுறப்போ அது கால் பண்ண போகிறேன். ஸோ இதில் கிரியேட் ஹெட்டிங் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இதுக்கு வச்சுட்டு இதை கிளிக் பண்ணுறப்போ ஐ வில் கால் தட். ஆன் கிளிக் இருக்குது, ஆன் டபுள் கிளிக் இருக்குது, ஆன் க்ளோஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஓகேவா? ஆன் கிளிக்கில் எதை கால் பண்ணுவேன், கிரியேட் ஹெட்டிங்கை நான் கால் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கிரியேட் ஹெட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுவேன். இல்லை ஒரு செமிகோலன் வைக்கிறது நல்ல பழக்கம், வைக்கலட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இதில் அவ்வளோவா வைப்போம் நம்ம. ஓகேவா? ரைட்டு. ஸோ கால் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பட்டன் வந்துட்டா கிளிக் பண்ணால் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுதா? இப்படி பண்ணுறது தான் வெப்சைட். உண்மையிலேயே ஸ்டாட்டிக்காக நீங்கள் பண்ணுறது வந்து ப்ராஜெக்ட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. டைனமிக்காக பண்ணுறது தான் ஒரு வெப் ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த டைனமிசிட்டிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோங்க. ஓகே, இவங்களுக்கு வர கண்ணு தெரியாது பின்ன இருக்கவங்களுக்கு. ஸோ கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகுது, இது அப்பண்ட் ஆகுதா? இதே மாதிரி ரிமூவ் சைல்டுன்னு ஒன்று உண்டு. சரியா? அப்பன் சைல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிமூவ் சைல்டு அது என்ன பண்ணும், உள்ளே ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணி விடும். ஓகே, அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். மேபி உள்ளே ஏதாட்டு ஒரு சைல்டு வச்சுப்போம். சரி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு, கிரியேட் எலிமெண்ட். டாக்குமெண்ட்டுக்குள்ளே அது இருக்கும், டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். உள்ள எலிமெண்ட்டுடைய டேக் நேம் சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு அப்பன் பண்ணுறதுக்கு அப்பன் சைல்டு. ஓகேவா? இன்னர் டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா டாட் இன்னர் டெக்ஸ்ட். ஓகே, பாடி வந்து வினோதமாக செலக்ட் பண்ணுவோம், டாக்குமெண்ட் டாட் பாடின்னு போட்டிருப்போம். ரைட்டு. ஸோ என்னடா கொடுக்கலன்னா அங்கே என்ன கிரியேட் ஆகும், டிஃபால்ட்டாக ஒன்றும் கிடையாது, எம்டியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னா மேபி இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுமா இருக்கும், இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுமா இருக்கும். தெளிவாக தெரியல, மேபி அதை நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாரு. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் இருக்குது. இப்போ இதில் எப்படி இருக்குன்னா மை நேம் இஸ் அப்படின்னு இருக்குது. சாரி, மை நேம் இஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஹெட்டிங். இப்போது இந்த ஹெட்டிங் ஓகே, இது கூட வேண்டாம். ஆக்சுவலாக நேம் இஸ் ஹியர்னு போட்டிருக்கேன், நேம் இஸ் ஹியர்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நேம் இஸ் ஹியர் இந்த ஹெட்டிங்கில். இதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன், நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி. இப்போது இந்த H1 நாங்கள் செலக்ட் பண்ண போகிறேன் எங்கள் JavaScriptல. இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துருவோம். இந்த பட்டனுக்கு பேர் என்ன அப்படின்னா யுவர் நேம் அப்படின்னு வச்சுருப்போம். அதுதான் ரிவீல், உன் நேமை ரிவீல் பண்ணு. எனக்கு நேம் இஸ் ஹியர்னு சொல்லியிருக்கேன், அதை கிளிக் பண்ணுறப்போ தான் நேம் ரிவீல் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதில் இந்த H1க்கு என்ன சொல்லியிருக்கோம், ஐடி நேம்னு ஐடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்படி இல்லைனா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும்னா மை நேம்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷனாக எழுதலாம், நார்மல் ஃபங்க்ஷனாக எழுதலாம். ஸோ ரிவீல் நேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரிவீல் நேம் என்ன பண்ணுது அப்படின்னா அதை செலக்ட் பண்ண போகுது, எதை, இந்த H1 செலக்ட் பண்ண போகுது. ஸோ இது என்ன இருக்குது இதில், ஆக்சுவலாக ஐடி இருக்குது. ஐடியை வச்சு நான் செலக்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட் ஹெட்டிங் ஈக்குவல்ஸ் டு டாக்குமெண்ட் டாட், இது உங்களுக்கு தெரியும், கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகேவா? ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி கிளியராக இருக்கணும், கேமல் கேஸு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே அந்த ஐடியை சொல்ல போகிறேன், மை நேம். ஓகேவா? இப்போ அந்த எலிமெண்ட் செலக்ட் ஆகிட்டு, எந்த எலிமெண்ட், இந்த ஃபுல் எலிமெண்ட் செலக்ட் ஆகிட்டு. இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் டெக்ஸ்ட்டை நான் மாற்ற போகிறேன். ஓகேவா? அப்போ ரிவீல் மை நேம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண உடனே ஹெட்டிங்குக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் டெக்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டு ஒரு பேர். ரைட்டா? ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த மெத்தடை நான் கால் பண்ணி விடணும். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்ன பண்ணுதுன்னு புரியுதா?
இதில் ஏன் நம்ம பாடியில் அப்பன் பண்ணலை? சேஞ்ச் தான் பண்ணோம், நம்ம கிரியேட் பண்ணலை. கிரியேட் பண்ணால் தான் அப்பன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு எது நீங்கள் ஃபெமிலியரைஸ் ஆகணும்னா இந்த இதில் தான் ஃபெமிலியரைஸ் ஆகணும். கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்னது, ஓகேவா? உள்ள என்னத்தை கொடுக்குறோம்? அந்த ஐடி நேமை கொடுக்குறோம், ஓகேவா? ரைட்டு. இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சுதா? கிரியேட் எலிமெண்ட் புரிஞ்சுது, அப்பன் சைல்டு புரிஞ்சுது, டாக்குமெண்ட் டாட் பாடினா என்னென்னு புரிஞ்சுது, கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்னென்னு புரிஞ்சுது. இப்போது எனக்கு நான் இன்னும் சில ஹெட்டிங்ஸ் வச்சுக்கிறேன், ஓகேவா? இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு ஹெட்டிங், இன்னும் ஒரு ஹெட்டிங் வேணால் வச்சுப்போம். என்கிட்ட இப்போது சில பல ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஐடியை விட்டுருங்க, ஐடியா உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஐ கெஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஆப்பிள், இதில் மேங்கோ இருக்குது, இங்கே ஓகே ரைட். ஸோ என்கிட்ட வந்து இப்படி 3 விதமான எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? 3மே ஹெட்டிங் தான். இப்போ எல்லாத்துக்குமே என்ன, இது எல்லாமே என்ன தான் ஆக்சுவலாக எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான், ஓகேவா? அதனால் இதுக்கு என்ன கிளாஸ் கொடுக்க போகிறேன்? ஃப்ரூட்ஸ்னு கொடுக்க போகிறேன், ஓகேவா? இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். கிளாஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும். ஐடி வந்து 1க்கு 1 தான், ஓகேவா? இது வந்து ரிப்பீட் ஆகலாம், எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். ஸோ கிளாஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே, ரைட். ஸோ இப்போ என்கிட்ட வந்து என்னாச்சு? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக் ஜூஸ்ன்னு போடுறேன் ஒரு மெத்தடை. இது வந்து ஜூஸ் பண்ணும், ஓகேவா? ஜூஸ் ஆக்கிரும் அதெல்லாம். ஸோ ஜூஸிஃபை, லூசிஃபர் மாதிரி ஜூஸிஃபை, ரைட்டா? ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா இப்போ ஒன்றும் ஆகாது, எனக்கு அந்த மெத்தடே இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை நான் எழுத போகிறேன், மேக் ஜூஸ் நான் எழுத போகிறேன் இந்த இடத்துல. ஸோ இப்போ ஆரோ ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம், ஓகேவா? மை ஜூஸ் கிடையாது, ஜூஸிஃபை. ஓகே, மேக் ஜூஸ் வாட் எவர் யூ லைக். இப்போதைக்கு ஜூஸிஃபைன்னு இருக்கட்டும். சாரி மேக் ஜூஸா? ஓகே, பட்டன் தான் ஜூஸிஃபையா? அட பாவமே. ஓகே, மேக் ஜூஸ், மேக் யூஸ் ஆஃப் த செஷன் அண்ட் ஆல்சோ மேக் ஜூஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ மேக் ஜூஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த கிளாஸுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன் உள்ள, ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட்ஸ், ஏன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா. பை வாட்? கிளாஸ் நேம். உள்ளே என்ன கொடுக்கணும்? ஃப்ரூட்ஸ், ரைட்டா? ஸோ இதை நான் ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் எனக்கு கிடைச்சி எல்லா ஃப்ரூட்ஸும் என் கைக்கு வந்துட்டு, ஓகேவா? இப்போ ஃப்ரூட்ஸோட என்ன டெக்ஸ்ட் நான் என்னென்னு மாற்ற போகிறேன்? ஜூஸ்ன்னு மாற்ற போகிறேன். எல்லாம் ஜூஸ் ஆக போதில்ல, ஓகேவா? ஆப்பிள், ஆரஞ்சு, இன்னொன்று என்ன இருந்தது? மேங்கோ, எல்லாத்தையும் கலந்து ஒரு ஜூஸ் போட போகிறோம். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் இன்னர் டெக்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டு ஜூஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டேன், ஜூஸிஃபை. என்னாச்சு? ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணணுமா? ஜூஸுக்கு ஸ்பெல்லிங் தப்பு, சரி ஏன் வரல? கால் பண்ணலையே? கால் பண்ணியிருப்போமே நம்ம, மேக் ஜூஸை கால் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல, ஏன் வரல? ரைட்டு. ஸோ இந்த கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஓகேவா? இது வந்து எத்தனை எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணும், எத்தனை எலிமெண்ட்ஸுக்கு ஃப்ரூட்ஸ்னு கிளாஸ் இருக்கோ எல்லா எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணும். அப்போ எல்லா எலிமெண்ட்டுனா அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணும்? அது என்னவா வைக்கலாம்? லிஸ்ட்டாக தான் வைக்க முடியும், ஓகேவா? ஒரு கலெக்ஷனாக தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இதில் என்ன வந்திருக்கும்? ஆக்சுவலாக இதில் என்ன வந்திருக்கும்? ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கும், ஓகேவா? இதில் என்ன வந்திருக்கும்? ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0. அது என்னது? ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0ங்கிறது ஆப்பிள். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0வோட என்ன டெக்ஸ்ட் என்னென்னு மாற்றுறேன்? ஜூஸ்ன்னு மாற்றுறேன், ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம், ஆப்பிள் மட்டும் ஜூஸ், ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 நம்ம ஜூஸ் ஆகணும் அப்படின்னா அப்படி போட்டுக்கலாம், ஓகேவா? டே புரியுதா? ஃப்ரூட்ஸுங்கிறது என்னது? இப்போ அது ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஓகேவா? கெட் எலிமெண்ட் பை ஐடி ஒரே ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுக்கும். கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அவ்வளோ எலிமெண்ட்டை, எந்த எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் போட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும், ஓகேவா? இப்போ 2ம் ஜூஸ் ஆயிரும். டன். புரியுதா? இது கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம், ஓகேவா? ஸோ கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம்னு ஒன்று உண்டு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்? கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம்னு போடுறேன். போட்டுட்டு இதில் என்ன போட போகிறேன்? என்ன டேக்? H1 டேக்கை போட்டிருக்கேன். யார் H1 டேக்கில் இருக்காங்களோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? அதே தானே? ஏன்னா 3 ஹெட்டிங் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 ஹெட்டிங்கும் நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் டெக்ஸ்ட்டை மாற்றுறேன். நீங்கள் ஐடி வச்சு எடுத்தாலும் சரி, கிளாஸ் வச்சு எடுத்தாலும் சரி, டேரெக்டாக எலிமெண்ட்ஸே டேக் வச்சு எடுத்தாலும் ஓகே தான். இதெல்லாம் சம் வேஸ் ஆஃப் செலக்டிங். எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி, புரியுதா?
ஓகேவா. சில எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கான சில வேஸ். இது போக இன்னொன்று இருக்குது, கொரி செலக்டார்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? ஓகே, தெரியுமா? அப்போ அடுத்த டாபிக் போயிடுவோம். அப்போ கொரி செலக்டார் தெரியணும். இப்போ எனக்கு வந்து கொரி செலக்டார்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னா, மேபி இது இருக்கட்டும் அப்படியே. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஓகேவா, H1. இதுக்குள்ளே பைனாப்பிள் இருக்குது, ஓகேவா. பைனாப்பிள் இதில் வேணால் நம்ம என்ன பண்ணுவோன்னா காமோஸ் ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட சயின்டிஃபிக் நேம் நான் போட போகிறேன். அதான் யோசிக்கிறேன் இதோட சயின்டிஃபிக் நேம். அனானஸ் காஸ்மோசஸ். பைனாப்பிள் அனானஸ் காஸ்மோசஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, அனானஸ் கமோசஸ். காஸ்மோசஸ் கிடையாது, அனானஸ் கமோசஸ், ஓகேவா. பைனாப்பிள். இப்போது இதை கிளிக் பண்ணுறப்போ இதோடைய சயின்டிஃபிக் நேம் அங்கே வரணும். இந்த H1 கிளிக் பண்ணுறப்போ எனக்கு என்ன வரணும், அதோடைய சயின்டிஃபிக் நேம் அந்த இடத்துல எனக்கு வரணும், ரிவீல் ஆகணும், ஓகேவா. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த இதுக்கு பேர் என்ன, SC நேம்னு வச்சுக்கிறேன், சயின்டிஃபிக் நேம், ஓகேவா, வச்சாச்சு. இப்போது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐடி என்னது, இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துப்போமா. இது என்னது, பைனாப்பிள், ஓகேவா. ஸோ பைனாப்பிளுக்கு நாங்கள் இதை எப்படி எடுக்கலாம், ஆக்சுவலாக எப்படி செலக்ட் பண்ணலாம், ஐடி கொடுத்துருக்கோம். அப்போ இதை எதை வச்சு செலக்ட் பண்ணலாம், இங்கே கெட் எலிமெண்ட் பை ஐடி வச்சு எடுக்கலாம். ஆனால் கொரி செலக்டார் வச்சு எடுக்க முடியும், ஓகேவா. ஸோ கொரி செலக்டார் எப்படி இருக்கும்னா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டார் ஆஃப், அது என்ன டைப்புன்னு சொல்லணும். அது என்ன டைப்புங்கிறத நம்ம அதில் சொல்லணும். அது ஐடி தானே ஆக்சுவலாக. ஸோ ஐடினா ஹேஷ், ஓகேவா. ஏன்னா இதை கிளாஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால தான் எலிமெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஐடி டிஸ்டிங்விஷ் பண்ணி காட்டணும். ஐடிக்கு வந்து ஹேஷ் என்ன, இது ஆக்சுவலாக பைனாப்பிள், கரெக்டாக. ஸோ பைனாப்பிளை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டோம், ஓகேவா. இது வந்து ஒரு ஃப்ரூட்டு, சிங்கிள் ஃப்ரூட்டு. பைனாப்பிளை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதோடைய சயின்டிஃபிக் நேம் நான் மாற்ற போகிறேன். ஸோ ஃப்ரூட் டாட் இன்னர் டெக்ஸ்ட்டு, ஓகேவா. அது எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுறப்போ, பைனாப்பிளை கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அதோடைய ஜூசிஃபைன் இருக்கோ, சரி, நோ ப்ராப்ளம், சயின்டிஃபிக் நேம், ஓகேவா, அது கிடச்சிருக்கும். அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா. கொரி செலக்டாக இருக்கும், கெட் எலிமெண்ட் பை ஐடிக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது பெருசாக. அங்கே வந்து எக்ஸாக்டாக ஹேஷ்ன்னு சொல்லிடுவோம், சொன்னால் தான் அது ஐடியை செலக்ட் பண்ணும். அதே மாதிரி டேகையும் செலக்ட் பண்ண முடியும். டேரெக்டாக இந்த H1 இதில் செலக்ட் பண்ணிடலாம், புரியுதா. டேரெக்டாக எதையும் செலக்ட் பண்ணிடலாம், H1 செலக்ட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணால் அனானஸ் காமோசஸ், புரியுதா. எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும், ஐடியை செலக்ட் பண்ண முடியும், ரைட்டா. கிளாஸையும் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து கிளாஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கிளாஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் டாட் வைக்கணும், கிளாஸுங்கிறதுனால முன்னாடி இதில் டாட் வைக்கணும், ஓகேவா. ஆனால் இப்போ இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கிளாஸ் இதே நேமில் இருக்குது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே, இது பைனாப்பிள் தான் இருக்குது. என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை மட்டும்தான் செலக்ட் பண்ணும். கொரி செலக்டாருக்குள்ளே ஒரு கிளாஸை கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு அந்த கிளாஸ் இருக்கோ அதை மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொடுக்கும். இது லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணாது, ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ எனக்கு வந்து லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா, கொரி செலக்டார் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்குது, கொரி செலக்டார் ஆல். இது வந்து ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். அதாவது எந்தெந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் பைனாப்பிள்னு கிளாஸ் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி இதுவும் அப்படி தான், எந்தெந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் H1 இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா. இப்போ எங்கே எத்தனை இதுக்கு H1 இருக்குது, இது பைனாப்பிள் இருக்கட்டும், இதை கஸ்டர்ட் ஆப்பிள்னு வச்சுப்போம். கஸ்டர்ட் ஆப்பிளுக்கு என்னடா சயின்டிஃபிக் நேமு, அனானஸ் காஸ்மோசஸ், அனானஸ் குவாமோசா, ஓகேவா. கஸ்டர்ட் ஆப்பிளுக்கு வந்து ஸ்குவாமோசா, சமோசா கிடையாது. சீதா பழத்துக்கு வந்து ஓகே, அன்னோனா ரெட்டிகுலேட்டோவா என்ன இருக்குது, அன்னோனா ஸ்குவாமோசா, ஓகே, கரெக்டு தான். ஸோ சீத்தாப்பழம், ஓகே, என்னதோ ஒன்று, ஓகேவா. ஸோ கஸ்டர்ட் ஆப்பிள், இதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இது மேபி இது ஒரு ஃப்ரூட்னு வச்சுப்போம், இதுவே ஒரு ஃப்ரூட்னு வச்சுப்போம், ஓகேவா. ரெண்டுமே ஃப்ரூட் தான். ஸோ ரெண்டுமே கிளாஸ் தான். நான் இப்போ இதில் வந்து ஃப்ரூட்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா, டாட் ஃப்ரூட்டுன்னு கொடுக்குறேன்னா எனக்கு 2 ஃப்ரூட்டுமே செலக்ட் ஆகாது, ஆல் கொடுத்தா செலக்ட் ஆகும். வெறுமனே கொரி செலக்டார் கொடுத்து உள்ள டாட் ஃப்ரூட் வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் மட்டும் தான் எனக்கு செலக்ட் ஆகி வந்திருக்கும். கொரி செலக்டார் ஆல்னு கொடுத்தா எந்தெந்த ஃப்ரூட்டுக்கு எந்தெந்த எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த கிளாஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக எனக்கு ரிட்டன் ஆகிருக்கும், ஓகேவா. ஃப்ரூட்ஸ். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிடலாம், ஏதாட்டும் பண்ணலாம். இதை வச்சு நான் இப்போ மேபி ஒரு ஃபார் ஈச் போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஈச் அதில் கிடச்ச ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், அலர்ட் பண்ண போகிறேன். அலர்ட் ஃப்ரூட்ஸுடைய
ஃப்ரூட்டுடைய இன்னர் டெக்ஸ்ட்டை நான் அலர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி அங்கே இன்னர் டெக்ஸ்ட் இருக்கும்ல, என்ன பண்ணுறோம் புரியுதா? புரியுதா? இதில் எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு கிடச்சிருக்கும். அந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். console.log of fruits, லிஸ்ட் ஆஃப் என்னது எலிமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் டாட் ஃப்ரூட் கிளாஸ் இருக்கோ அந்த எலிமெண்ட் எல்லாம் எனக்கு இந்த லிஸ்ட்டில் கிடச்சிரும். இந்த லிஸ்ட்டை நான் லாக் பண்ணி பார்க்கலாம், எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிறத நான் பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோலில் மேக் ஷூர் யூ ஆர் தேர் இன் லாக். என்ன வந்திருக்கு? அந்த லிஸ்ட் வந்திருக்கா? நோடு லிஸ்ட் H1, அடுத்து இருக்கிறதா H1 தான், 2 H1. இந்த H1ல் உள்ள இவ்வளவு இருக்கும். ஓகேவா? இது எதை வேணால் நம்ம கால் பண்ணிக்கலாம், டைம் கிடைக்கிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் எதை வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு தேவை இந்த இன்னர் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கு மேலே என்ன இருக்குது தெரியுதா? கண்ணாடி போட்டவங்களுக்கு இன்னர் HTML. இன்னர் HTMLங்கிறது ஒரு கான்செப்ட். அதாவது HTMLக்குள்ளே இன்னொரு HTML இருக்குன்னா அதில் வரும். அது அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே இன்னொரு HTML இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எம்பெட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது அந்த இடத்துல வந்துருக்கும், இன்னர் HTML. ஓகேவா? இன்னர் டெக்ஸ்ட்டு புரியுதா? இதில் இருந்தால் நம்ம எடுத்துருக்கோம் அதை. அப்போது எனக்கு ஃப்ரூட்டுன்ட்டு வர்றப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவாக வரும். இங்கே ஒரு டேட்டாங்கிறது என்ன? ஸ்ட்ரிங்கா? லிஸ்ட்டில் என்ன இருக்குது? எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு இது ஒரு H1 எலிமெண்ட், அதில் இருக்கக்கூடிய இன்னர் டெக்ஸ்ட் என்னது? புரியுதா? என்னது ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் என்ன இன்னர் டெக்ஸ்ட் இருக்குது? பைனாப்பிள். சரி, இதை நம்ம டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ இது என்ன டைப்பாக இருக்கும்? இது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் தான் எதை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும்? டாட் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? லாஸ்ட் செஷன் வரலட்டா அந்த யூடியூப் வீடியோ பாருங்கடா. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? இன்னர் டெக்ஸ்ட் பைனாப்பிள். அடுத்ததில் இருக்கக்கூடிய இன்னர் டெக்ஸ்ட் கஸ்டர்ட் ஆப்பிள். அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா? என்ன பண்ணுறோன்னு புரியுதா? கொரி செலக்டார் என்ன பண்ணுதுன்னு புரியுதா? கொரி செலக்டார் வேறு, கொரி செலக்டார் ஆளுங்கிறது வேறு. ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதை வச்சு நிறையா பண்ண முடியும். இந்த டாமை வச்சு நம்மளால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சின்னதாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா? குட்டியாக ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டிவிஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷனுக்குள்ளே எனக்கு வந்து 2 இன்புட் பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோடைய டைப்பு டெக்ஸ்ட்டு தான், ஒரு இன்புட் பாக்ஸ். இதுக்கு நேம் வேணால் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ஐடி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, நேம்னு இருக்க போகுது, அனிமல் நேம்னு இருக்க போகுது. ஓகேவா? அனிமல் நேம். ஸோ இதுக்கு கீழே அனிமலுடைய சயின்டிஃபிக் நேம், ஸோ SC நேமில் வச்சுப்போம். இதுக்கு கீழே இன்னொரு இன்புட்டு, இது வந்து இமேஜுடைய URL. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, க்ரெட் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? க்ரெட்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். இது நாளையும் உங்களுக்கு பேக் எண்டில் பண்ண தெரிஞ்சால் யூஆர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகேவா? இங்கே ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிறத ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, டெலிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. இந்த 4 உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் யூஆர் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். புரியுதா? ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் எண்டில் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் ஒரு இதை நம்ம அழிப்போம், ஆக்குவோம், அழிப்போம், ரிமூவ் பண்ணுவோம், எடிட் பண்ணுவோம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே? வியூ பண்ணி பார்ப்போம். கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ரைட்டா? ஸோ அதான் க்ரெட்டு. ஓகே. ஸோ இப்போது இது எல்லாத்துக்குமே நான் லேபிள் கொடுப்பேன். லேபிள்னா என்னது? ஃப்ரண்ட்டில் வருமா? ஒரு HTML ஹேக்கர் நீயே எப்படி சொல்லலாமாடா ஃப்ரண்ட்டில் வரும்னு சொல்லி? பாக்ஸுக்கு முன்னாடி சும்மா அது எதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு, என்ன வாங்க போகிறீங்கிறத ஒரு நொட்டேஷன், இன்புட்டு என்ன கொடுக்க போகிறீங்கிறத கேட்குறது தான். ஓகேவா? ஸோ அனிமல் நேம். ஓகேவா? அனிமலுடைய பெயர் என்ன? அதே மாதிரி இங்கே ஒரு லேபிள். மேபி நம்ம இதை அசோசியேட் பண்ணிக்கலாம். இது யாருக்கு? சாரி, இந்த லேபிள் யாருக்கு? இந்த ஐடியை கொடுத்துருங்க உள்ள, அனிமல் நேம்ங்கிற ஐடிக்கு. ஓகேவா? இது வந்து யாருக்கு? சயின்டிஃபிக் நேம்ங்கிற, சும்மா ஃபாரின் கொடுத்தா சும்மா அசோசியேட்டபுளாக இருக்கும், புரியலாம், வாஸ்ட்டாக புரியும். ஓகேவா? SC நேம்க்கு. இது யாருக்கு அப்படின்னா, இது எதுக்கு வச்சோம்? இதில் ஃபோட்டோவுடைய URL. ஓகேவா? இமேஜுடைய URL, அந்த URL நம்ம வாங்குவோம். இதில் இமேஜ் URL. ஸோ இதுவும் டெக்ஸ்ட் தான் டைப்பு. ஐடி வந்து IMG URL நான் வச்சுக்கிறேன் இப்படி. ஓகேவா? ஸோ இந்த லேபிள் யாருக்கு? IMG URLக்கு, சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஃபார் IMG URL. ரைட்டா? டன். வந்துட்டா? ஆனால் எப்படி வந்திருக்கு? அதுவும் சொல்ல தெரியாதா? எப்படி வந்திருக்கு? என்னது? ரெஸ்பான்சிவ் இல்லாமல் வந்திருக்கா? ஒரே லைனில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒரு பிரேக் போடுறேன். பிரேக்லாம் தெரியும்ல உங்களுக்கு? ஒரு பிரேக்
இங்கே ஒரு பிரேக். இப்போ கீழே கீழே வந்துட்டா. இன்னொரு பிரேக் போட்டால் நீங்கள் சிஎஸ்எஸ் தெரிஞ்சால் அதை இன்னும் நல்லா பண்ணலாம். ஆனால் அதுக்கெலாம் டைம் இல்லை, அதனால் இப்படி போடுறோம். ஓகே, 2 பிரேக் கீழே கீழே வந்துட்டு. ரைட். ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ட்ரு பண்ண முடியும். ஹரி சார் நாட் அன் அனிமல், லெட் மீ என்டர் சம்திங் லைக் திஸ். டைகர் பழக்க தோஷத்தில் என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகேவா, ரெண்டுமே அனிமல் நேம் இருக்கா லேபிள். ஓகே, இது வந்து சயின்டிஃபிக் நேம். நம்ம வந்து கொஞ்சம் வினோதமாக போவோம். பிளாட்டிபஸ் தெரியுமா எல்லாருக்கும்? சயின்டிஃபிக் நேம் தெரியுமா? இதுக்கு ஒரு இமேஜ் யூஆர்எல் நான் கொடுப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதில் என்ட்ரு பண்ணுறதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? இந்த டப்பாவில் என்ட்ரு பண்ணுறதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறேன்? ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கிறேன். இதில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு. ஸோ பட்டன் என்னடா கிரியேட்னு வைப்போம். ஓகேவா, கிரியேட் ஒரு அனிமல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட். ஸோ பட்டன் இதை கிளிக் பண்ணுறப்போ என்ன நடக்கணும்? ஆன் கிளிக் வாட் ஷுட் ஹேப்பன்? கிரியேட் அனிமல். ஒரு அனிமலை நீ கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். இப்போ இது எங்கே இருக்க போகுதுன்னா இங்கே இருக்க போகுது. ஸோ கான்ஸ்டன்ட் கிரியேட் அனிமல் இஸ் ஈக்குவல் டு சம்திங் லைக் திஸ். ஓகேவா, கிரியேட் அனிமல். இப்போது எனக்கு வந்து இதில் இருக்க வேல்யூலாம் எடுக்கணும் கரெக்டாக. அதாவது இந்த இன்புட் பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்தா அதை எடுக்கணும், இந்த இன்புட் பாக்ஸில் என்ன வேல்யூ கொடுத்தா அதை எடுக்கணும். நமக்கு இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண தெரியுமா ஜாவாஸ்கிரிப்டில்? எப்படி செலக்ட் பண்ணுவோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அல்லது கொரி செலக்டார், அதுக்குள்ளே ஹேஷ் கொடுத்தோன்னா இதை செலக்ட் பண்ணிடும். நான் இப்போ கெட் எலிமெண்ட் பை ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதில் இருக்க வேல்யூ எனக்கு வேணும். ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகேவா, பை ஐடி. என்ன ஐடி உள்ள? அனிமல் நேம் தானே, அனிமல் நேம். யூஐடினா என்னன்னு தெரியுமா இருக்காட்டு? அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, யூனிக் ஐடி. ஓகேவா, யூஐடினா யூனிக் ஐடி. டேட்டாபேஸ் டேபிள்லாம் யூனிக்காக ஒரு ஐடி இருக்கும், ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்டன்ட் தான் இந்த யூஐடி. ஓகேவா, ரைட்டு. ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி. நேமை நம்ம வாங்கிட்டோம், ஆனால் எனக்கு நேம் தேவையில்லை, இந்த எலிமெண்ட் தேவையில்லை. எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு வேணும். வேல்யூனா என்னது? இந்த டப்பாவில் கொடுக்குற வேல்யூ தான், இதான் வேல்யூ. ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இதை கிளியர் பண்ணிப்போம். HTML இதெல்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, பிளேஸ் ஹோல்டர்னால் சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்ட்ரு பண்ணோங்கிறத சொல்கிறது தான் பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டா அது ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, அது ஒரு பிளேஸ் ஹோல்டர். இதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறது பிளேஸ் ஹோல்டர். ரைட். ஸோ வேல்யூங்கிறது என்னென்னா அதில் அந்த டப்பாவில் அது ஃபில் ஆகி வரும், அதான் ஆக்சுவல். இப்போ இது ஃபில் ஆகி வந்திருக்கு, புரியுதா? அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். பிளேஸ் ஹோல்டர் வேறு, வேல்யூ வேறு. இப்போ இதில் நான் ஒன்று டைப் பண்ணேன்னா இது வேல்யூ, புரியுதா? எனக்கு வந்து வேல்யூ தான் எடுக்கணும், பிளேஸ் ஹோல்டர்லாம் தேவையில்ல. இப்போ வேணால் ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேணால் சும்மா கொடுத்து வைப்போம், அனிமல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்து வைக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா, இதில் நான் என்ட்ரு பண்ண போகிறேன், எனக்கு இதில் என்ட்ரு பண்ணக்கூடிய வேல்யூ வேணும். ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்கணும் இல்லையா? அப்படின்னா ஓகே, லெட் இட் பி எ சயின்டிஃபிக் நேம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் சயின்டிஃபிக் நேம். ஓகே, அதே மாதிரி இங்கே கரெக்டாக. ஸோ பிளேஸ் ஹோல்டர் பேஸ்ட் இமேஜ் யூஆர்எல். இமேஜோட யூஆர்எல் நம்ம அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஐஎம்ஜி யூஆர்எல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டா எல்லா இடத்துக்கும். சரி, இப்போ நான் இதில் என்ட்ரு பண்ணுற வேல்யூ அந்த பட்டன் எனக்கு கீழே போகணும். ஸோ லெட் இட் பி டவுன். ஓகேவா. சரி, இப்போது இதில் நான் என்ட்ரு பண்ணுற வேல்யூலாம் எடுக்கணும். இப்போ நான் முதல்ல எனக்கு எந்த எலிமெண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்? அனிமல் நேம். இதில் இருக்கக்கூடிய எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா டாட் வேல்யூ. ஓகே, அவ்வளோதான். டாட் வேல்யூ போட்டால் அதில் இருக்க வேல்யூ கிடச்சிடும் எனக்கு. இப்போ கான்ஸ்டன்ட் இது நான் பேரை மாற்றிக்கிறேன், அனிமல் நேம், அதோடைய நேம் எனக்கு கிடச்சிட்டு. இதே மாதிரி எனக்கு என்னெல்லாம் வேணும்? சயின்டிஃபிக் நேம் வேணும், இமேஜுடைய யூஆர்எல் வேணும். ஸோ இது இட் ஷுட் பி சயின்டிஃபிக் நேம், இட் ஷுட் பி ஐஎம்ஜி யூஆர்எல். ஸோ இதில் இது வந்து சயின்டிஃபிக் நேம். அங்கே எப்படி கொடுத்துருக்கோம்? ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கோமா சயின்டிஃபிக் நேம் சொல்லி? எஸ்சி நேம் தானே. ஸோ எஸ்சி நேம். இது வந்து ஐஎம்ஜி யூஆர்எல், கரெக்டாக பார்த்துக்கணும். ஐஎம்ஜி யூஆர்எல். ஓகேவா. ஸோ ஐஎம்ஜி யூஆர்எல் அங்கே என்ன கொடுத்தோமோ அதில் எனக்கு இதில் வரும். ஓகே. ஸோ இதை நான் கடைசி என்ன பண்ணிடுவேன்? லாக் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகேவா. கன்சோல்டா லாக் ஆஃப் அனிமல் நேம் என்னது, சயின்டிஃபிக் நேம் என்னது, ஐஎம்ஜி யூஆர்எல் என்னது, புரியுதா? இந்த மாதிரி நான் லாக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணுறப்போ கிரியேட் அனிமல் கால் ஆகுது. இப்போ நம்ம இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பேஜ் சோர்ஸுங்கிறது உங்கள் கோடை காட்டும்.
ஓகேவா. வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கோடை காட்டும். உங்கள் கோடில் என்னென்ன இருக்குது, என்ன டவுட்டா? உங்களுக்குள்ளே பேசுகிறீங்களா, அதான் டவுட்டான்னு கேட்குறேன். ஸோ கன்சோலில் இப்போ எதுவுமே இல்லை. ஓகேவா, கன்சோலில் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் இதில் டைப் பண்ண போகிறேன் டைகர், இதோட சயின்டிஃபிக் நேமு. ஸோ இதுக்கு ஒரு யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் டைகருக்கு. இதிலேருந்து ஒரு யூஆர்எல், ஓகேவா. ஸோ அதோட நேமு, சயின்டிஃபிக் நேமு, அந்த யூஆர்எல் வந்துட்டா. ஸோ இப்போ எப்படி அந்த வேல்யூ எடுக்கலான்னு புரியுதா உங்களுக்கு? document.get element by id எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொரி செலக்டாக யூஸ் பண்ணலாம், எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா, என்ன ரைட்டு. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே. ஓகேவா, இதில் வரக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எதில் போட்டு வைக்க போகிறேன்? ஆப்ஜெக்டில் போட்டு வைக்க போகிறேன். ஓகேவா. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், எம்டி ஆப்ஜெக்டாக இருக்குது. புரியுதா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் வேண்டாம், இது ஆப்ஜெக்டாக இருக்க வேண்டாம், அறையாக இருக்கட்டும். அறைக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுவோம். ஓகேவா, ஆப்ஜெக்ட்ஸ் அரே ஞாபகம் இருக்கா? அறையில் இருக்கக்கூடிய ஏதாட்டு மெத்தட் சொல்லலாமா யாராட்டு? என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அறையில்? புஷ்ஷு, பாப்பு, ஷிஃப்ட்டு, அன்ஷிஃப்ட்டு, ஸ்லைஸு, ஸ்ப்ளைஸு, ஃபார் ஈச்சும் அறையில் உள்ள ஒரு மெத்தட் தான். மேப்பும் அறையில் உள்ள ஒரு மெத்தட் தான். ரெடியூஸ், ஃபில்டர் எல்லாமே அறையில் உள்ள மெத்தட் தான். சரி, இப்போ என்கிட்ட ஒரு எம்டி அரே இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் கிரியேட் ஆகக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த அறையில் போட்டு வைக்க போகிறேன். முதல்ல ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் அனிமல் ஈக்குவல்ஸ் டு, இதில் நேம், அனிமலுடைய நேம் என்னது? அனிமல் நேம். ரைட்டா, புரியுதா என்ன பண்ணுறேன்ட்டு? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் அனிமலுடைய சயின்டிஃபிக் நேம் என்னது? சயின்டிஃபிக் நேம். கரெக்டாக, அங்கே சயின்டிஃபிக் நேம் இருக்குது. அடுத்து இதில் ஐஎம்ஜி யூஆர்எல் என்னது? ஐஎம்ஜி யூஆர்எல். நீங்கள் எல்லாத்தையும் அனிமல் நேம்ட்டு கூட வச்சுக்கலாம் இதை. ஓகே, இதை கூட நம்ம அனிமல் நேம் வச்சுப்போம். ஓகேவா, இப்போ எனக்கு ஒரு என்ன, இது வந்து கீ ப்ராப்பர்ட்டி, அதோடைய வேல்யூ என்னது? இங்கேருந்து எடுத்தது அதோடைய வேல்யூவில் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ கிரியேட் ஆனது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்? அந்த அனிமல்ஸில் புஷ் பண்ண போகிறேன். எந்த அனிமல்ஸில்? இந்த அனிமல்ஸில் நான் புஷ் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் நான் புஷ் பண்ண போகிறேன். புரியுதா, புரியலையா? ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். அங்கே யூசர் என்ட்ரு பண்ண டேட்டாவில் இருந்து என்னத்தை கிரியேட் பண்ணிட்டேன்? ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை எதுக்குள்ளே புஷ் பண்ண போகிறேன்? அனிமல்ஸுங்கிற அந்த அரேக்குள்ளே புஷ் பண்ண போகிறேன். ஸோ அனிமல்ஸ் ஸ்டார்ட் புஷ் ஆஃப் அனிமல். இந்த அனிமல் புஷ் ஆகிருக்குமா? இப்போ நான் லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ டைகர், பேந்தரா, டைக்ரிஸ். ஸோ இதில் ஒரு யூஆர்எல், இமேஜ் யூஆர்எல் கிரியேட்டு. இப்போ ஒரு அரே, அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டா. 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதே மாதிரி இப்போ நான் இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறேன். லெட் இட் பி லயன். இது லயனுடைய இமேஜ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 எலிமெண்ட் இருக்குது, அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அந்த அறைக்குள்ளே. புரியுதாடா? டே கார்த்திகேயன், கீழே பார்த்துக்கிட்டு இருக்க நீ. சேரு கட்டு, கொக்கு நட்ட கொக்கு மாதிரி சேரு கட்டு சேரா. ரைட்டா, புரியுதா என்ன பண்ணுறோன்னு சொல்லி? இது மாதிரி எத்தனை வாட்டி நம்ம உள்ளே போட்டாலும் அங்கே என்ன ஆகிட்டே இருக்கும்? அரேக்குள்ளே புஷ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி என்ன ஆகிட்டே இருக்கும்? அரேக்குள்ளே புஷ் ஆகிட்டு. புரியுதா, புரியலையா? அரேக்குள்ளே புஷ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா, அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம கிரியேட் பண்ண தெரியுது. நம்ம என்னத்தை முடிச்சிட்டோம்? இப்போ CRUDல எதை முடிச்சிட்டோம்? சிஏ முடிச்சிட்டோம். க்ரெட்டில் சி முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ரீட் பண்ண போகிறோம். ரீட்னா வியூ பண்ண போகிறோம் நம்ம HTML. ஓகேவா, ஸோ இதை வியூ பண்ணுறதுக்கு நான் ஒரு எம்டி டிவிஷன் ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, கிரியேட் ஆக அதுக்குள்ளே நான் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல ஒரு எம்டி டிவிஷன் வச்சுப்போம். ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஐடி ஜூண்டு வச்சுப்போம் பேர். ஓகேவா, அனிமல்ஸ்லாம் வரதுனால ஜூண்டு வச்சுப்போம். ஸோ இதை நான் மேலே செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் ஜூ இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட், ஒரு ஒரு மாற்றத்துக்காக நான் கொரி செலக்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ கொரி செலக்டார் அது என்னது? ஹேஷ் ஜூ. ஓகேவா, ஜூ செலக்ட் ஆகிட்டு. இப்போது ஒவ்வொரு வாட்டி நான் இங்கே அனிமல்ஸை கிரியேட் பண்ணுறப்போவும் இந்த ஜூக்குள்ளே நான் புஷ் பண்ணணும். எதை புஷ் பண்ணணும்? சாரி, இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஜூக்குள்ளே நான் காட்டணும். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அனிமல்ஸுக்குள்ளே புஷ் ஆகி இருக்கும். கரெக்டாக. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷோன்னு ஒரு மெத்தட் தனியாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஷோ அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் தனியாக எழுதிக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்க போது? இந்த இடத்துல இருக்க போது. ஷோ அனிமல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டுட்டு
எதுக்குள்ளே எல்லா அனிமல்ஸும் இருக்குது, இந்த அரேக்குள்ளே இருக்குது. அரே வந்து குளோபலில் தானே இருக்குது, யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனிமல் ஸ்டார்ட் ஃபார் ஈச், ஏதோ ஒன்று நம்ம பண்ண போகிறோம் ஃபார் ஈச். ஓகேவா? இப்போதைக்கு அந்த ஃபங்க்ஷன் எம்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நான் எழுத போகிறேன் அதுக்கு. இப்போ என்கிட்ட ஜூ இருக்கா, என் கையில் இருக்குது, ஜூ இருக்குது. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு HTML கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோம், அனிமலுடைய நேமை வாங்குகிறோம், சயின்டிஃபிக் நேமை வாங்குகிறோம், இமேஜ் வாங்குகிறோம். அப்போ எனக்கு 3 எலிமெண்ட் வேணும். ஒரு ஹெட்டிங் வேணும், நேமை வந்து ஹெட்டிங்காக வச்சுப்போம். சயின்டிஃபிக் நேமை வேணால் நம்ம பேராகிராஃபாக வச்சுக்கலாமா, இல்லை எதா வேணால் வச்சுக்கலாம், பேராகிராஃபாக வச்சுப்போம். இமேஜாக தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. ஸோ எனக்கு வந்து 3 எலிமெண்ட் வேணும். அப்போ ஃபார் ஈச் அனிமல், இந்த அனிமல்ங்கிறது என்ன டைப்பு, இந்த அனிமல்ஸுங்கிறது என்ன டைப்பு, இந்த அனிமல்ங்கிறது என்ன டைப்பு. அனிமல்ஸுங்கிறது லிஸ்ட்டு. ஓகேவா? அனிமல்ங்கிறது என்னது, அங்கே பாரு 14வது லைனை பாரு. அனிமல்ஸ்குள்ளே என்னத்தை புஷ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட். ஓகேவா? அனிமல்ஸுங்கிறது லிஸ்ட்டு, அனிமல் இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஒரு எலிமெண்ட்டுங்கிறது என்னதுங்க, ஒரு ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா அரி, ஹரன், சுதன் 3 ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஃபார் ஈச்சில் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங் வரும், அரி வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இது. ஓகேவா? அப்போ இதில் என்ன வரும், ஃபஸ்ட்டு அனிமல் என்ன புஷ்ஷாக இருந்ததோ அது வரும் எனக்கு. ஓகேவா? அப்போ இந்த அனிமல் புரியலையா, அப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் டாட் அனிமல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன அனிமல் நேம் ஃபஸ்ட்டு வந்திருந்ததோ அது வந்திருக்கும். புரியுதா? என்ன புரியுதா, புரியலையா? சரியா? ஸோ இதில் லெட் HTML, இது ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒவ்வொரு அனிமலுக்கும் நான் இதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா HTML ப்ளஸ் ஈக்குவல் டு, நான் என்ன போட போகிறேன்னா ஒரு டிவிஷன், ஆல்ரெடி டிவிஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இது ஒரு டிவிஷன், நான் டைனமிக்காக எழுதுகிறேன் கோடு, டிவிஷன். இந்த டிவிஷனுக்குள்ளே என்ன வேணும், எனக்கு H1 வேணும், H1 டாலர். ஓகேவா? அனிமல் டாட் அனிமல் நேம் என்ன இருக்குது மேலே ப்ராப்பர்ட்டியில், அனிமல் டாட் அனிமல் நேம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ H1 க்ளோஸ்டு. இதுக்கு கீழே பேராகிராஃபில் அனிமல் டாட் சயின்டிஃபிக் நேம், தட்ஸ் SC நேம், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப். அதுக்கு கீழே இமேஜ் IMG SRC ஈக்குவல் டு, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அனிமல் டாட் IMG URL. ஓகேவா? அப்புறம் இதில் ஒரு ஆல்ட்டு சும்மா கொடுத்துக்கலாம், நாட் லோடட் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் இதில். ஓகேவா? அப்புறம் இந்த இமேஜ் க்ளோஸ்டு, ஒரு டிவிஷன் க்ரியேட் ஆகுது. இப்போ இதே மாதிரி எத்தனை அனிமல் இருக்கோ இதுக்குள்ளே எம்டி ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 10 அனிமல் இருக்குன்னா 10 அனிமலுடைய ஆப்ஜெக்ட்டையும் எடுத்து இதில் HTML எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கும், டிவிஷன் 10 டிவிஷன் க்ரியேட் ஆகிருக்கும். மொதல் அனிமலுடைய நேமு, மொதல் அனிமலுடைய சயின்டிஃபிக் நேமு. புரியுதா, புரியலையா? புரியுதா? என்னாச்சு, புரியலையா இருக்கும்? புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்போ? புரியலையா? புரியலையா? என்ன சத்தமே இல்லை? சரி, அந்த சாக்லேட் கூட எல்லாரும். பிளேட் இருக்கா ஏதாட்டு சார்? கையே பிளேடு இந்த பக்கம் எல்லாருக்கும். இதோ இது எடுத்துமா, கலராக இருக்குதுண்ணே. சிங்கிள் மீனிங் தான், என்ன கேட்ச்லாம் கிடையாது. ஒருத்தன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, பிடிட்டு போயிருவீங்க. டேய் அடிச்சுக்காதீங்கடா. மதுரைக்காரன். ஓகேவா? எடுத்துகிட்டு மிச்சம் இருந்தால் அப்படியே உள்ளே வச்சிடக்கூடாது பேக்கில். எவ்வளோ கொட்டாயா விட்ற. ஓகே, எல்லாருக்கும் ரீச் ஆச்சா? மிச்சம் இருக்கா பின்னாடி? மிச்சம் இருந்தால் கடைசியாக எல்லாருக்கும் கொடுத்துடலாம்.
என்ன டவுட்டு? இது புரியுதா உங்களுக்கு? சரி, நான் இன்னொரு இது சொல்கிறேன். ஓகேவா? என்கிட்ட இப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட் அனிமல்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா? அப்புறம் தருவேன், சரியா? மறுபடியும் தூங்கினா தருவேன் இருக்கும். ஓகேவா? ஸோ டைகர், இது வந்து லயன். ஓகேவா? இதுதான் நம்ம அங்கே டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறோம். இங்கே வந்து இது இப்படி ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நிறையா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போது இந்த அனிமல்ஸ் ஆஃப் 0ல் என்ன இருக்குது? இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. கரெக்டாக? அதில் இருக்க நேம் எடுக்கணும்னா டாட் நேம். இதைத்தான் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே நமக்கு வந்து ஃபார் ஈச் போடுறதுனால ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு போடுறப்போ இங்கே என்ன அனிமல் நான் புஷ் பண்ணணும் அந்த அனிமல் வந்திருக்கும். டைகர், அதோடைய சயின்டிஃபிக் நேம், அதோடைய இமேஜ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த அனிமலில் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்கு கூட நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஒரு ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங்கில் டிவிஷன் ஆட் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? ஸோ இதில் அனிமல் டாட் அனிமல் நேம், அனிமல் டாட் சயின்டிஃபிக் நேம், அனிமல் டாட் IMG இதை மட்டும் அந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன், HTML கிரியேட் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ கடைசியாக இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் HTML கிரியேட் ஆகிருக்கும். 10 அனிமல் நான் உள்ள போட்டிருக்கேன் அப்படின்னா 10 அனிமலும் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? கடைசியான இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜூவுடைய இன்னர் HTML இதை செட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இது எம்டி டிவிஷனாக இருக்கா, அங்கே ஜூ எம்டி டிவிஷனாக இருக்கா, இதுக்குள்ளே தான் நான் அதை போட போகிறேன். அப்போ இதுக்குள்ளே 10 டிவிஷன்ஸ் வரப்போகுது. இங்கே நான் எத்தனை இது டிவிஷனை கிரியேட் பண்ணணும், அத்தனை டிவிஷன் கிரியேட் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார் ஈச் முடிஞ்சோடனே சூ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு என்னது, HTML. ரைட்டா? பார்ப்போம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. என்ன என்ன அடிப்படை சென்டராக வருது. ஸோ டைகர் இமேஜ், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் பேந்தரா டைகிரிஸ் ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. செட்டிங் இந்த cannot set properties of null. ஓகே, இது நல்லா இருக்குன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம். இந்த எது நல்லா இருக்குது, ஜூங்கிறது நல்லா இருக்குது. ஏன் அது நல்லா இருக்குது? கொரி செலக்டார் நல்லா இருக்குன்னா அது நல்லா இருக்குது அந்த நல்லா இருக்குது கிடையாது, ஜூ. ஓகேவா? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஏன் அது செலக்ட் ஆகலை? கான்ஸ்டன்ட் ஜூ என்னாச்சு? ஓகே, இல்லை வேணால் நம்ம லாக் பண்ணி பார்ப்போம் வந்திருக்கான்னு சொல்லி. கன்சோல் லாக் ஆஃப் ஜூ. ஓகேவா? ஜூ. ஓகே, லாக் ஆகிருக்கா ஏதாட்டு? அதே நல்லுன்னு தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நல்லு தானே வந்திருக்கு. நான் லாக் பண்ணது நல்ல லாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜூ கொரி செலக்டார் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டார் தானே? சரி, ரைட்டு. டைம் போயிட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணிடலாம், கெட் எலிமெண்ட் பை ஐடி ஒர்க்காக தான் பார்ப்போம். ஓகே, ஸ்டில் நல்லா தான் வருது. ஏன் இது நல்லா வருது? இல்லை, அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இந்த எலிமெண்ட்டே நல்லா தான் வருது. ஓகேவா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். வந்துட்டா? இப்போ நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக என்ன பண்ணேன், டெஃபர் பண்ணேன். டெஃபர்னா என்ன அர்த்தம் தெரியாதா? சரி, முதலே சொல்லிட்டா முடிஞ்சிடும். அது நிறையா பின்னாடி களி சிம் நிறையா கதைலாம் வரும். அப்புறம் ஸோ டெஃபர் அப்படின்னா என்னென்னா, பொறுத்திருங்கள், ஒன்று நடக்கிற வரைக்கும் காத்திருங்கள். காத்திருந்தால் காத்திருங்கிறது தான் டெஃபர். சரியா? எதுக்கு காத்திருக்கணும்? ஃபார் whom you have to wait. அதாவது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். சரியா? தப்பாக எடுத்துக்கூடாது. இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா தெரிஞ்சால் மட்டும் பதில் சொல்லுங்கள். ஓகேவா? தெரியாமல் நீங்கள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள்லாம் போட்டு விட்டிங்கன்னா அது நல்லது கிடையாது. அது சரியா? அதனால் சொல்கிறேன். சவுண்டே வராது. தெரிஞ்சால் சொல்லுங்கள், தெரியாட்டா இப்போ ஓகே. இன்டர்வியூக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓகே. இப்போ நீ எது வேணால் சொல்லலாம். ஓகே, நீ இப்போ பேண்டான்னு சொன்னாலும் ஓகே தான். மேலனோ லுக் எது வேணால் சொல்லலாம். ஓகேவா? நீடு. இப்போ என்ன கதை அப்படின்னா, இந்த டெஃபருங்கிறது என்ன பண்ணுதுங்கிறத நம்ம போன செஷனில் பேசியிருப்போம். ஓகேவா? ஆனால் இப்போ மறந்துருக்கோம். ஓகேவா? டெஃபர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டாம் லோட் ஆகிற வரைக்கும், டாம்னா என்னது, HTML லோட் ஆகிற வரைக்கும் எதை வெயிட் பண்ண சொல்லும், ஜாவா ஸ்கிரிப்டை வெயிட் பண்ண சொல்லும். புரியுதா? இப்போ நமக்கு ஏன் அங்கே அது நல்லா வந்தது அப்படின்னா, HTML லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகிட்டு. புரியுதா?
புரியுதா புரியலையா? டே கவனிக்கிறீங்களா? மறுபடியும் ஒரு ரவுண்டு வரணுமா சாக்லேட்டு? புரிஞ்சது இல்லையா? HTML லோட் ஆகிறதுக்கு முன்னாடி எது லோட் ஆயிருது? JavaScript. எனக்கு HTML DOM லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் எது லோட் ஆகணும். அப்படின்னா தான் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லாத ஒன்று எப்படி நீ செலக்ட் பண்ண முடியும்? லோடாகி வந்தால் தான் செலக்ட் பண்ண முடியும். ஏன் மூஞ்சி ஓடி போகுது? ரைட்டா? இப்போ ப்ராப்ளம் கிடையாது. வந்துட்டா? சரி ரைட்டு. இப்போ நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாமா? சரியா? நினச்சதெல்லாம் நடக்கலை. என்னடா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறீங்களாடா? இதில் ஏதாட்டு கொடுத்தா தானடா வரும். கொடுக்காமையே வரும்னா டைகர், அதோடைய சயின்டிஃபிக் நேம் ஹியர் இட் இஸ். ஏற்கனவே அங்கே மோட்டர் பைக் இருக்குது, நீங்கள் வேறு உருனா எப்படி கேட்குவாங்க? பேந்திரா டைகரிஸ். இதில் அதோடைய URL. என்ன நடந்தது? வந்துட்டா? என்ன நடந்தது புரியுதா? இப்போ இன்னொன்று நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். முதல்ல இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் இந்த இமேஜ். ஓகேவா? ஸோ லெட் மீ ரைட் சம் மினிமல் CSS. இது என்னது? இமேஜ். அதோடைய விட்த்து ஒரு 10 இருந்தால் போதும். ஹெயிட்டும் ஒரு 10. டா ஓகே. ஸோ டைகர் வேறு டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்துட்டா? இதுக்கு இவ்வளோ சின்னதாக வேண்டாம், ஒரு 30. அது அப்படி தான் வரும்டா. அது அப்படி தான் வராது, ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ பேந்திரா சரி இருக்கட்டு. ஸோ URL ரைட்டா? ஸோ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் லைனை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லைன் நம்ம இமேஜை மாத்திரல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எனக்கு இப்போ லைன் கிரியேட் ஆக போகுது. எப்படி இருக்குது? ஃபன்னியாக இருக்குது பாரு. நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். இந்த இடத்துல நான் இமேஜ் URL போட போகிறேன். இந்த டைகருடைய இமேஜ் URL நான் அதில் போடுறேன். ரைட்டா? கிரியேட்டட். வந்துட்டா? சரி, இப்போ எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கா அதில்? எனி ப்ராப்ளம்ஸ்? நான் ஏதோ வரும்னு எதிர்பார்த்தா அது நடக்கலை. ஓகேவா? நோ ப்ராப்ளம். சரி ரைட்டு. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி மாற்றலாம். ஓகேவா? நிறைய ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? கிரியேட்டும் பண்ணிட்டோம், ரீடும் பண்ணிட்டோம். இனி அடுத்து என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்டேட் பண்ணணும். சரி, இதை எப்படி அப்டேட் பண்ணலாம்? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் போயிட்டு. ஓகேவா? இப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்டன் வேணும். கரெக்டாக? அப்டேட் பண்ணால் என்ன வேணும்? ஒரு பட்டன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ வேணுமே அது. ஓகே, இது டைகர் கிடையாது, லயன். ஓகே, இப்போ என்கிட்ட ஓகே அது சயின்டிஃபிக் நேம், அது அப்படி தான் இருக்கும். ஓகே, என்கிட்ட இப்போ அந்த லயன் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ ஒரு டைகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கீழே. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆகணும். கரெக்டாக? இதை நான் எடிட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் இது தான் நான் எடிட் பண்ண முடியணும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணால் இது எடிட் ஆகணும். அப்போ நான் எதை வச்சு அதை ஆக்சஸ் பண்ணலாம்? இது ஒரு அரேக்குள்ளே இருக்குது. அப்போ எதை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம்? ஒரு இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாமா? ஸோ இந்த ஃபார் ஈச் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸே சேர்த்து தான் நமக்கு தரும். ஒன்று அந்த அதில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் எலிமெண்ட்டு, இன்னொன்று என்னது? இண்டெக்ஸ். அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் இது வரைக்கும். இண்டெக்ஸே நமக்கு சேர்த்து தான் தரும். அப்போ இதில் 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு என்ன அனிமல் இருக்கோ இதுக்கு வந்து 0th இண்டெக்ஸ். என்னாச்சு? என்ன செய்ய முடியும்? நான் வேணால் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி உரல் இருக்குது. எங்கள் பாட்டியோட அம்மா யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அது வெத்தலை அடிக்கிறதுக்கு. அதை வேணால் தூக்கிட்டு வரேன். அதை போட்டு நங்குன்னு இடித்து வாயிலத்துக்கு போடுங்க. ஓகேவா? தாரண்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன் அப்படி? ஃபைனல் இயர் தானே நீங்கள்லாம்? ஏன் அப்படி இருக்கு? இன்னொரு சாக்லேட்டு கான்செப்டை பார்த்து இதை சுவைக்கணும். சரியா? இது டீசெண்டாக பிஹேவ் பண்ணு, ஒன்றும் செய்ய முடியாத அப்புறம். சரியா? ஸோ இண்டெக்ஸு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கிட்டே ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். இதில் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகேவா? பட்டன். இது எதுக்குன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஆன் கிளிக்கிங் திஸ் பட்டன், எப்படி எழுதுறேன் பார்த்துக்கோ. இந்த பேட்டர்ன்லாம் தெரியணும் எப்படி எழுதுறேன்னு சொல்லி. ஆன் கிளிக். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கால் பண்ண போகிறேன். அந்த இது ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் கால் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்டேட் அனிமல். ஓகேவா? அப்டேட் அனிமல் நேமே வந்து மீனிங்ஃபுல்லாக வைங்க. ஸோ இதில் எதை பாஸ் பண்ணணும்? அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ். ரைட்டா? அப்போ 10வது இருக்க எலிமெண்ட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இண்டெக்ஸ் என்ன பாஸ் ஆகிருக்கும்? 9 பாஸ் ஆகிருக்கும். பரவாயில்ல, அட்டென்டிவாக இருக்கீங்களே. சூப்பர், அட்டென்டிவாக இருக்கீங்களே. 0 பேஸ்டு இண்டெக்ஸ், இதனால் 9 வந்து பாஸ் ஆகிரும். ஓகேவா? 2வது இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை கிளிக் பண்ணால் என்ன பாஸ் ஆகும்? இண்டெக்ஸ் 1 பாஸ் ஆகும். ரைட்டா? பேட்டர்னை பிடிச்சாங்க அவங்க. ஸோ இதில் கான்ஸ்டன்ட் அப்டேட் அனிமல். அப்டேட் அனிமல் இதில் என்ன பாஸ் பண்ணியிருப்போம்? இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். ரைட்டா? இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ யூசர்கிட்ட இருந்து நான் புதுசாக ஒரு டேட்டா வாங்க போகிறேன். கரெக்டாக? யூசர்கிட்ட இருந்து ஏன்னா அப்டேட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு டேட்டா நான் வாங்குவேன்.
அப்போது கான்ஸ்டன்ட் நியூ நேம், ஓகேவா? நியூ நேம் எப்படி வாங்கலாம் யூசர்ட்ட இருந்து? இப்போதைக்கு ப்ராம்ப்ட் வச்சு வாங்குவோம், ஓகேவா? நீங்கள் இன்னும் பெருசாக பண்ண போகிறீங்கன்னா இது தனித்தனி பேஜாக பிரிக்கலாம். இண்டெக்ஸ் டாட் ஹெச், எடிட் டாட் ஹெச்டிஎம்எல், வியூ டாட் ஹெச்டிஎம்எல், டெலிட் டாட் ஹெச்டிஎம்எல், நீங்கள் பேஜாக பிரிக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக ப்ராம்ப்ட் வச்சு பண்ணிடுறேன், ஓகேவா? ப்ராம்ப்ட் வச்சு இதை நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ப்ராம்ப்ட் ஆஃப் நியூ நேம் எடிட் பண்ணுறதுனால நம்ம அப்படி வச்சுக்கிறோம், ஓகேவா? அதே மாதிரி கான்ஸ்டன்ட் நியூ சயின்டிஃபிக் நேம் ஓகே, எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மாற்றிக்கலாம், ஓகேவா? அப்டேட்டட் சயின்டிஃபிக் நேம். சயின்டிஃபிக் நேம் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நியூ சயின்டிஃபிக் நேம். ஆனால் சில இடங்களில் சயின்டிஃபிக் நேமை மாற்றுவாங்க. ராஜநாகம் தெரியுமா உங்கள் எல்லாருக்குமே? ராஜநாகம் அது ஆக்சுவலாக நாகமே கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? ராஜநாகம் கிங் கோப்ரா, அது கோப்ராவே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? பிளாக் மேம்பா தெரியுமா? பிளாக் மேம்பா டிஸ்கவரி சேனல் பார்ப்பியா? அனிமல் பிளானட். பிளாக் மேம்பா ஸ்னேக் தெரியுமா? ரொம்ப வெனாமஸ், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் அது, ஓகேவா? அந்த ரகத்தை சேர்ந்தது தான் எது? கிங் கோப்ரா. ஆனால் அதை ஏன் கோப்ரான்னு சொல்கிறாங்கன்னா, அது இப்படி தலையை மேலே தூக்கி படம் பிடிக்கிறதுனால, அந்த ஹூடுலாம் கிடையாது, சும்மா அப்படி தலையை தூக்கி வைக்கிறதுனால நல்ல பாம்பு மாதிரி இருக்கணும்னு அதை என்ன பண்ணிட்டாங்க? நாகம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாகம் கிடையாது. ஆனால் அதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பொதுவாக நல்ல பாம்பு எல்லாத்துக்கும், நாகப்பாம்பு எல்லாத்துக்குமே நஜாண்டு ஆரம்பிக்கும் பேர், ஓகே? நஜா நிக்ரிகாலிஸ், நஜா நஜா அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. இதுக்கு எப்படி பேர் வச்சுருந்தாங்கன்னா நஜா ஒஃபியோஃபேகஸ்னு வச்சுருந்தாங்க முதல்ல கிங் கோப்ராவுக்கு. நஜா ஒஃபியோஃபேகஸ். ஒஃபியோஃபேகஸ்னால் பாம்பை திங்குறவேன்னு அர்த்தம். கிங் கோப்ரா வந்து மற்ற பாம்பை தான் சாப்பிடும், தெரியுமா அது உங்களுக்கு? மற்ற பாம்பை திங்கக்கூடிய ஒரு பாம்பு தான் ராஜநாகம். அதான் அதுக்கு பேர் ராஜநாகம், சரியா? நாகம் ராஜநாகம், இச்சாதாரி நாகம் மாதிரி ராஜநாகம், ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம பண்ணலை, அவங்க பண்ணாங்க. நஜா ஒஃபியோஃபேகஸ், பாம்பை தின்னக்கூடிய நாகம்னு வச்சுருந்தாங்க. ஆனால் பின்னாடி தெரிஞ்சது நாகமே கிடையாது அப்படின்னு அந்த நஜாவை தூரத்துக்கிட்டு ஒஃபியோஃபேகஸ் ஹனா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஒஃபியோஃபேகஸ் ஹனா அப்படின்னா ராஜநாகத்துடைய சயின்டிஃபிக் நேம். அதனால் சயின்டிஃபிக் நேம் மாறும். நான் ஒரு வாட்டி இந்த கதையை முடித்தோடனே நம்ம அடுத்து கான்செப்டை தொடரலாம், நீங்கள் தூங்குறீங்கிறதுனால, ஓகேவா? ஒரு மேடை, சரியா? இது நடந்தது ஒரு இடத்துல, இந்த மாதிரி சில பசங்களாம் இருந்தாங்க, ஓகேவா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே ஒரு இவர் இருக்கார், யார்? நம்ம பிரின்சிபல் இருக்கார் பக்கத்தில். கொஞ்சம் அந்த காலேஜுடைய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நான் போய் கொஞ்சம் எல்லா பசங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், அது ஆக்சுவலாக பசங்க தான் இருப்பாங்க அந்த காலேஜில், எல்லா பசங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு இது பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னா, என்னுடைய கையை வந்து சோனியா ஒரு வாரமாக விடவே இல்லை அப்படின்னு. என் கையை பிடிச்சிக்கிட்டு சோனியா என் கையை விடவே இல்லை ஒரு வாரமாக அப்படின்னு. ஒய் டிட் ஐ சே ஸோ? ஏன் அஸ்வின், ஒய் டிட் ஐ சே ஸோ? நான் என்ன சொன்னேன்னு புரியுதா? ஒரு ஸ்டேஜில் போயிட்டு, ஒரு ஸ்டேஜில் ஒரு மனுஷன் அப்படி பேசுவானா ஃபஸ்ட்டு, என் கையை வந்து சோனியா ஒரு வாரமாக விடவே இல்லை, பிடிச்சிக்கிட்டா. எஸ், சயின்டிஃபிக் நேம் தான் அது. ஆக்சுவலாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாமே அது என்னன்னு சொல்லி. சயனைடா? வாட்? மருதாணியுடைய சயின்டிஃபிக் நேம், சரியா? லாசோனியா இன்னர்மிஸ். லாசோனியா, அதான் ஷார்ட்டாக சோனியா. லாசோனியா இன்னர்மிஸ். முதல்ல எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. பிரின்சிப் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், லாசோனியா இன்னர்மிஸ்ங்கிறது மருதாணியுடைய அது. இது எதுக்குன்னா, ஒரு விஷயத்த லேண்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோனியா ஒரு கப்புள் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? காதல்ங்கிறதுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா அதுதான், பிரியாமே இருக்கிறது தான் காதல். காதுனா பிளவு. இதில் ஆக்சுவலாக நமக்கு ஸ்பிளிட்டாக இருக்குல்ல, அதான் காதுன்னு சொல்லுவோம். நம்ம பழைய காலத்துலலாம் ஒரு காத தூரம் 2 காத தூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ தூரம்? அது 2 காத தூரம் இங்கேருந்து போகணும். இப்போ கிலோமீட்டர் இருக்குது. அப்போ காதம் அப்படின்னா பிளவு, தூரம். காத அல் அப்படின்னா காதை அக்கிறது இல்லை, காது கூட்டல் அல் அப்படின்னா பிளவு இல்லாமல், பிரிவே இல்லாமல் இருக்கிறது காதல், சரியா? இது கைத்தட்டலாமா யாராட்டு இதுக்கு? ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ரிலேட் பண்ணி நம்ம படிக்க முடியும், ஓகேவா? ரைட், விடுங்க. சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் வந்து எடிட் பண்ண போகிறேன், ஓகேவா? இமேஜை நான் எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அதுக்கும் நம்ம வச்சுக்கலாம். கான்ஸ்டன்ட் நியூ img url ஈக்குவல்ஸ் டு, சரி வாங்க அதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்ல. அப்புறம் மறுபடியும் லாசோனியாவே பிடிச்சா ப்ராம்ப்ட் நியூ img url அப்படின்னு கொடுக்குறேன். ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா யாரும்? ஓகே,
ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். கரெக்டாக இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடியதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அனிமல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் தான் அந்த நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய அனிமல். கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். புரியுதா? தேட் அனிமல், அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அனிமல், அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டா டேரெக்டாக பண்ணிடலாம். அனிமல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய என்னது அனிமல் நேம், அது என்னவா இருக்க போகுது? நியூ நேமாக இருக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி அனிமல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய என்னது சயின்டிஃபிக் நேம் வந்து நியூ சயின்டிஃபிக் நேமாக இருக்க போகுது. அதே மாதிரி அனிமல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய IMG URL வந்து நியூ IMG URL இருக்க போகுது. ரைட்டா? சரி, இப்போ இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? இதை அப்டேட் பண்ணிவிட்டு விட்டுரும். என்ன பண்ணாது? ஷோ பண்ணாது. புரியுதா? நம்ம தான் மறுபடியும் ஷோவை கால் பண்ணி விடணும். ஆனால் இது ரியாக்டாக இருந்தால் நம்ம இப்படி ஒவ்வொன்றையும் கால் பண்ண வேண்டாம், அதுவாகவே காட்டிடும். ஆனால் இந்த இடத்துல இது என்ன பண்ணிடும்? அப்டேட் பண்ணிவிட்டு விட்டுரும். அப்போ நான் மறுபடியும் எதை கால் பண்ணி விடணும்? ஷோ அனிமல்ஸை கால் பண்ணால் தான் அப்டேட் ஆனதும் அங்கே தெரியும். ஓகேவா? இப்போ தான் அந்த ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்குற ப்ராப்ளம். ஓகேவா? அது என்னென்னு பார்ப்போம். ஷோ அனிமல்ஸ் கால் பண்ணி விட்டாச்சா? சரி, இப்போ பார்க்கலாம். என்டர் பண்ணணுமா? என்ன என்டர் பண்ணலாம் இப்போ? அது வந்து நான் என்ன சொல்கிறது, கேங்கரு. நான் ஆக்சுவலாக எனக்கு சயின்டிஃபிக் தெரியும்ட்டு உங்களுக்கு காட்டுவேன். அதனால் இது ஒரு புதுசாக தான் நான் போடுவேன். ஓகேவா? ஓகே, கேங்கரு. இத்தனை இமேஜ் காப்பி ரைட் இதில். இது எப்படி இருக்கு? அஸ்வினா என்ன காப்பி ஆகலை போல், அதான் அஸ்வினோடனே அதுக்கு கோவம் வந்துச்சு. ஓகே, கிரியேட்டட் கேங்கரு கிரியேட் ஆகிட்டா. இந்த பட்டன், அட பாவிகளா, பட்டனுக்கு டெக்ஸ்ட் வச்சிங்கன்னு சொன்னீங்களாடா நீங்கள்? வெறும் பட்டன் மட்டும் அங்கே இருக்குது போல். இந்த இருக்கா, வெறும் பட்டன் தான் இருக்குது. ஸோ அப்டேட்டு அப் டு டேட் அப்டேட்டு. ரைட்டு. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். கேங்கரு ரைட்டா? ஸோ இன்னொரு இது வேணால் க்ரியேட் பண்ணிப்போம். 2 கேங்கரும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் அப்டேட் பண்ணுறப்போ எனக்கு கேட்கும். என்ன கேட்கு? நியூ நேம் என்னன்னு கேட்கு. நான் வந்து இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுக்க போகிறேன்? சரி, நான் ஏதோ ஒரு பேர் கொடுத்தேன், அது அப்டேட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, நான் ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதில் வந்து நீயா பின்ன பார்த்தா நீங்களாக கவனிக்கணும். மேக்ரோபஸ் ஸ்பீஷிஸ்னே நான் கொடுக்குறேன். ஆனால் நான் எந்த சேஞ்சும் பண்ணலை இல்லையா? சயின்டிஃபிக் நேம் அப்படி தானே இருக்குது. இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நான் இதை சேஞ்சே பண்ணலை, அப்படியே இருக்கே தான் மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இமேஜை பற்றி அதில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது பாரு. இமேஜே நான் இப்போ மாற்றினா மாற்றிக்கலாம். நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே, மாறிட்டா மாறி இருக்கா இல்லையா? அஸ்வினோடு மாறி இருக்கா இல்லையா? டெக்ஸ்ட்டு மாறிட்டு. சரி, இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னோம்? அந்த நேம் அழிஞ்சி வருது அந்த ப்ராம்ப்டில். எனக்கு இருக்கிறத தான் எடிட் பண்ணுவேனே தவிர ஃபுல்லாக அழிச்சிட்டு. புரியுதாம்மா உங்களுக்குலாம்? புரியலையா? அப்டேட் பண்ணுறப்ப எப்படி வருது? எம்டியாக வருது. இதில் என்ன ப்ராப்ளம் வந்து தெரியுமா? நான் அப்படியே ஓகே கொடுத்துட்டேன், இதுவும் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னாச்சு? போச்சா? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்டில் செகண்ட் பேராமீட்டர் கொடுக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய அதை அப்படியே நான் கொடுப்பேன். அனிமல்ஸில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நேம், அனிமல் நேம், அதை அப்படியே நான் கொடுத்துருந்தேன். அப்படி கொடுத்தா அந்த நேம் அப்படியே ரிட்டைன் ஆகும் அதில். புரியுதா? நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் அனிமல்ஸ் ஆஃபில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் நேம் இங்கே கவனிக்கட்டா உங்கள் பேரும் இங்கே மேலே வரும். ஓகேவா? அதனால் அனிமல்ஸில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய IMG URL ரைட். ஸோ இப்போ நான் இதை எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேண்டாம், அறியல, இது க்ரோ வருது இப்போ. ஓகேவா? க்ரோ. ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் வேணும். காக்கா தான், அதில் எந்த டவுட். இது அண்டங்காக்கா, எனக்கு தேவை நார்மல் காக்கா. இந்த காக்கா வேணும். அண்டங்காக்காங்கிறது வேறு, அது வந்து கார்வஸ் கோராக்ஸ். ஓகே, வந்துட்டா? அப்டேட் பண்ணிடுவோமா? அப்டேட் கேட்குறப்போ அந்த நேம் அப்படியே வருது. அதில் செகண்ட் பேராமீட்டர் கொடுத்தா அந்த நேம் அப்படியே வரும். நான் இந்த க்ரோவை வந்து இப்போ காக்கான்னு மாற்றுறேன். காக்கா. ஓகேவா? அதே மாதிரி இது சயின்டிஃபிக் நேம் மாற்ற போகிறதுல அப்படியே இருக்கட்டும். இமேஜை மாற்றினா மாற்றிக்கலாம். நான் மாற்றலை, காக்கா மாறிட்டா. இப்போது புதுசாக இன்னொன்று க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரோ தான். ஓகே, இதை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இது வந்து என்னது? இது ரேவன்னா புறாவா?
ரேவன்னா தெரியாதா என்னன்னு சொல்லி? ரேவன்னா என்னது? அண்டங்காக்கா தான் ரேவன். சரியா? இந்த ராவணன் தெரியுமா? ராவணன். ராவணன் ஏன் என்ன ரொம்ப இருக்கு ராவணனோன்னு. ராவணன்னா என்ன அர்த்தம்? கருப்பு நிறம் உடையவன். ரானா என்னது? இரவு, ராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ராவணன். அதான் கருநிறமானவன். தமிழை அதான் கருநிறமாக இருக்கான். ஓகேவா? அதான் ராவணன். ஓகேவா? காக்கா இதுக்கும் பேர் பாருங்க, ரேவன் இருக்கும் இங்கிலீஷில். ரேவன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டதில். இதை எடுப்போம். ஓகேவா? ஸோ ரேவன். ஓகே, கார்வெக்ஸ் கொராக்ஸ் இமேஜை நான் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். ஒன்றே என்ன லெஃப்ட்டு? டெலீட் லெஃப்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நான் இது வந்து அப்டேட், இதில் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணுறப்போ எதையாட்டும் ஒன்று நான் லெஃப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏதாட்டும் ஒன்று விட்டுட்டேன், மறந்துட்டேன்னா அப்போ என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி இதை ஹேண்டிலிங் வைக்க முடியுமா அதில்? பண்ணுவோமா அப்படி? அதாவது இதில் நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். மேபி இதை நான் லெஃப்ட் பண்ணிட்டேன், சயின்டிஃபிக் நேம் கொடுக்கல, இமேஜை நான் கொடுக்காம விட்டுட்டேன், நேம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணால் என்ன ஆகும்? க்ரியேட் ஆகும், அது ஆகக்கூடாது. அப்போ முன்னாடியே ஹேண்ட்லிங் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? மேபி இதை ரெக்வயர்டுன்னு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். இதை ரெக்வயர்டுன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் போய் சில விஷயங்கள் எழுதலாம். ஆனால் இந்த பட்டன் வந்து கரெக்டாக வருமானு தெரியல எனக்கு. ஓகே, லெட்ஸ் செக். ரெக்வயர்டு, இதுவும் ரெக்வயர்டு தான், இதுவும் ரெக்வயர்டு தான். க்ரியேட் கொடுத்தா ஓகே க்ரியேட் ஆகுது. சரியா? இது ஒர்க் ஆகலை. அது ஏன் ஒர்க் ஆகலைன்னா இது ஃபார்ம் கிடையாது. ஓகேவா? இது ஃபார்மாக இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகலாம் மேபி. ஆனால் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது நமக்கு டேஞ்சர் தான் அந்த இடத்துல. அது சப்மிட் ஆகிரும் ஃபார்மு. ஓகேவா? ஃபார்ம் சப்மிட் ஆகிரும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஃபில்லுன்னு சொல்லுது, ஆனால் என்ன ஆயிடுது? க்ரியேட் ஆயிடுது. ஏன்னா இந்த பட்டனுடைய டைப் என்னவாக இருக்கணும்? சப்மிட்டாக இருக்கணும். ஓகேவா? எனக்கு HTML தெரியாதுப்பா உங்களுக்கு. ஓகே, இப்போவும் ப்ராப்ளம் தான். ஓகே, தென் வாட் வி கேன் டூ, இதை வேணால் இன்புட்டுன்னு மாற்றிடுவோமா? இது இன்புட்டு, டைப் வந்து சப்மிட். ஓகேவா? இப்போ மேபி ஒர்க் ஆகலாம். க்ரியேட் ஆகி தான் நான் ஒர்க் ஆகுவேங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? சரி, விட்டுருங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை மேபி ஏதாட்டு சின்ன ஹேண்ட்லிங் இருக்கும். ஓகே, பட்டன் இது வரைக்கும் ஓகே தான். ரைட்டா? ஸோ க்ரியேட் பண்ணால் இப்போ க்ரியேட் ஆகும். ஓகே, ரெக்வயர்டு தான். அது மீனிங்கே இல்லை அதில் ரெக்வயர்டு வரதுக்கு. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வேலிடாக இருக்கானான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இஃப் ஆஃப் அனிமல் நேம் அப்படி மட்டும் போட்டால் அது எதை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்படி போடுறேன், இஃப் ஆஃப் அனிமல் நேம் அப்படி போட்டால் அது எதை செக் பண்ணும்? அனிமல் நேம் லென்த் வந்து மோர் தென் 0 இருக்கணும். 1. ரெண்டாவது நல் இருக்கக்கூடாது. அப்புறம் அன்டிஃபைன்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்க்குறது தான் அனிமல் நேம். அப்போ எல்லாமே கவர் ஆயிருமா? எம்டியாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, அன்டிஃபைண்டாக இருக்கக்கூடாது. அப்போது இஃப் நாட் ஆஃப் அனிமல் நேமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? உடனே ரிட்டன் பண்ணிடுவேன். என்னத்தை ரிட்டன் பண்ண? ஒன்றே ரிட்டன் பண்ண மாட்டேன். சும்மா ரிட்டன் போட்டாலே இது வெளியே போயிடும், கிரியேட் ஆகாது. ஓகேவா? மேபி அலர்ட் பண்ணலாம். அலர்ட் என்டர் அனிமல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அலர்ட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இது ஆகலை அப்படின்னா, இந்த இஃப் வந்து பாசிபிளாக இல்லை அப்படின்னா இதில் இன்னொரு இஃப் வைக்கலாமா? அப்படி இல்லட்டா ஒன்று பண்ணுவோம். நாட் ஆஃப் அனிமல் நேம் ஆர் நாட் ஆஃப் சயின்டிஃபிக் நேம் ஆர் நாட் ஆஃப் IMGURL அப்படி இருக்குது அப்படின்னா என்டர் கரெக்ட் அட்டா செக்யூர் டேட்டா, செக் த டேட்டா. சரியா? சிம்பிள். இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். கிரியேட் என்ன ஆகுது? செக் த டேட்டா கிரியேட் ஆக. இது வேறு. ஒரே ஒரு நிமிஷம். இது நான் சும்மா போட்டுட்டேன் அப்படியே. ஓகேவா? நம்ம ஜாவாஸ்கிரிப்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ. ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்லுது? செக் த டேட்டான்னு சொல்லுது. ஓகேவா? இது ஏன் ஜூம் அவுட் ஆகுது? மேபி ஓகே சப்மிட் அது என்ன ஆகுது? சப்மிட் ஆகுது. ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார்ம் யூஸ் பண்ணுறப்போ டேட்டாலாம் தூக்கிட்டு போயிடும் அது. ஓகேவா? சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போயிடும். ரைட்டா? புரியுதா இது என்ன ஆகுதுன்னு சொல்லி? நம்ம எதுவும் கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? அது இந்த மாதிரி அலர்ட்டை காட்டிட்டு வெளியே போண்டுரும், கிரியேட் பண்ணாது. இப்போ நான் இதில் ஒரு அனிமல் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை, சரியா? இப்போ நான் கிரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகுது? செக் த டேட்டான்னு வருது, இன்வாலிடாக இருக்கிறதுனால அப்படி போயிடுது. ஓகேவா? இதில் நான் இதோட சயின்டிஃபிக் நேம் கொடுக்கலாம், அது மாதிரி இமேஜ் URL கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 1 செகண்ட்.
ஏய் தேவையெல்லாம் பேசாத, அப்புறம் நான் அந்நியனா மாறிடுவேன். ஓகேவா? இப்போவே ஒன்றும் கிளிக்கலையே ப்ரோ, நீங்கள் அந்நியனா மாதிரி என்ன பண்ண போகிறீங்க? ஓகேவா? ஸோ எலிஃபண்ட் கிரியேட்டட். இப்போது டெலீட் வைக்கணும். ஓகேவா? அப்டேட்டை விட டெலீட் ரொம்ப சின்னது, கம்மி. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம்? கெஸ் பண்ண முடியுமா யாராட்டு? எப்படி டெலீட் பண்ணலாம்? சரி, இன்னொரு விஷயம், இந்த அப்டேட் பண்ணுற இடத்துல நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அப்டேட்லேயும் அவன் எம்டியாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயும் அதே மாதிரி நியூ நேம் இருக்கணும். நாட்டாக இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா நாட் நியூ சயின்டிஃபிக் நேமாக இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைனா நாட் நியூ ஐஎம்ஜிஆர்எலாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? அலர்ட் பண்ணிடுவேன். ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டீங்க, டவுட் வருதுன்னா. என்ன? கரெக்ட் த டேட்டா. சும்மா கரெக்ட் டேட்டான்னு சொல்லிட்டோம், ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணிட்டா என்ன ஆகும்? கீழே போய் அது அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும், ஆட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் ரிட்டர்ன் பண்ணிட்டா வெளியே போயிடும். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? என்ன? சிஸ்டம் ஆன் ஆகிட்டா? ஏன்டா அப்படி திடீர்னு ஆன் ஆகுது சிஸ்டம்? இல்லை ரைட். ஸோ ஓகே ஓகேவா, இப்போ அது ஹேண்டில் ஆகிருக்கும் அந்த கேஸ். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே அதை டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஹேண்டில் ஆயிருக்கும்னு சொல்லி இப்போ ஓகே இப்போ இது ஹேண்டில் ஆயிருக்குன்னு தெரியும் நல்லா. ஒரு ஒரு கம்பெனிக்கோ எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நிறையா கேசஸ், பாசிபிள் கேசஸ்லாம் கொடுத்து என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து ஜாப் தருவாங்க, அடுத்த வேலையை, அடுத்த டாஸ்க்கு தருவாங்க. டெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கம். ஓகேவா? எது பண்ணாலும் டெஸ்ட் பண்ணிடுங்க உடனே. ரைட். ஸோ இப்போ டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பட்டன் பக்கத்தில் இருக்க போகுது. இது அப்டேட் பட்டன், அது என்ன பட்டன்? டெலீட் பட்டன். ஸோ இதில் டெக்ஸ்ட்டை மாற்றியாச்சு, டெலீட்னு சொல்லி. இது டெலீட் அனிமல். ஓகேவா? ஸோ டெலீட் அனிமல். அந்த இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் டெலீட் அனிமல். இதில் வந்து அந்த இண்டெக்ஸு. ஸோ இது என்ன பண்ணும்? முதல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாமா, டெலீட் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி? வேண்டாம், அதுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு ப்ராம்ப்ட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம டெலீட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? டெலீட்டை கிளிக் பண்ணால் உடனே டெலீட் ஆயிரும். ஸோ இண்டெக்ஸ் இந்த இருக்குது. எப்படி ஒரு அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எப்படி டெலீட் பண்ணலாம்? ரிமூவ்லாம் கிடையாது, சும்மா அப்படி ஒரு சென்ட்ரிக்கான ஒரு வேடை போட்டுது. உள்ள பாப்புனா லாஸ்ட் எலிமெண்ட்லாம் போகும். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டெக்ஸில் இருக்கிறது போகணும். ஸ்ப்ளைஸ். ஓகேவா? ஸ்ப்ளைஸு. ஸோ ஸ்ப்ளைஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அனிமல்ஸ் ஆஃப் டாட் ஸ்ப்ளைஸ். என்ன இண்டெக்ஸு? இண்டெக்ஸு. அதில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் போகணும் வெளியே. அதில் இருந்து 2 எலிமெண்ட் கொடுத்தா 2 போயிடும் வெளியே. ஸோ ஒன்றே வெளியே போகணும். போனதுக்கப்புறம் எதை கால் பண்ணணும்? ஷோவை கால் பண்ணால் தான் அந்த எஃபெக்ட் எனக்கு வருவாங்க. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஓகே, பட்டனே வரல. கேட்ட கேள்வி கரெக்டு. ஏன் பட்டனே வரல? கிரியேட் பண்ணால் தானே வரும். அது பட்டன் எங்கே வரும்? ஒரு ரெக்கார்டுக்கு வரும். ஏன்டா என்னையே குழப்புற? ஸோ அலர்ட்டாக தான் இருக்கேன். என்னே நீ அலர்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும் நீ. ஓகே, டெலீட் பண்ணுவோம். இன்னொன்று கிரியேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த டேட்டா அப்படியே அதில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இதை எம்டி பண்ணி விடுவோம். ஆக்சுவலாக அந்த டேட்டா அப்படியே வருது இல்லையா அந்த இன்புட் பாக்ஸில்? எம்டி பண்ணி விடணும் அப்படின்னா இதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இதுக்கு அப்புறம் புஷ் பண்ணதுக்கப்புறம் மேபி அட்டா இந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் இந்த அனிமல் நேம்லாம் இருக்கும் நம்ம கையில், இந்த இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆக போகுது? எம்டி ஆக போகுது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது தான்? எம்டி பண்ணி விட்றோம். ஓகேவா? ஏன்னா அந்த வேல்யூ அப்படியே வருது இல்லையா அடுத்த கட்டத்துக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன தான்? எம்டி தான். ஸோ இப்படி மறுபடியும் இந்த கோடை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இதை என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வேரியபிள் வச்சுக்கலாமா இது எல்லாத்தையுமே? புரியுதா? ஸோ கான்ஸ்டன்ட் இது என்னது? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது நேம் எலிமெண்ட். நேம் எலிமெண்ட் எது? நேம் எலிமெண்ட் வந்து இதுதான் நேம் எலிமெண்ட். இதுதான் நேம் எலிமெண்ட். கரெக்டாக? இதுதான் நேம் எலிமெண்ட். ஸோ இது வந்து நேம் எலிமெண்ட். அப்புறம் இது என்னது? சயின்டிஃபிக் நேம் எலிமெண்ட். ஸோ சயின்டிஃபிக் நேம் எலிமெண்ட். ஸோ கான்ஸ்டன்ட் சயின்டிஃபிக் நேம் எலிமெண்ட் ஈக்குவல் டு இது. அதே மாதிரி இது என்னது? ஐஎம்ஜி எலிமெண்ட். ஏதோ ஒரு பேர், கான்ஸ்டன்ட் ஐஎம்ஜி எலிமெண்ட். ஓகேவா? ஐஎம்ஜி எலிமெண்ட். இப்போ இதில் என்ன வரும்? ஐஎம்ஜி எலிமெண்ட் வந்துடும்.
அதே தான் கீழே. ஏன் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், மறுபடியும் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன் செலக்டட் தான். ஸோ இது வந்து நேம், அனிமல் நேம் எலிமெண்ட்டா. ஸோ இது சயின்டிஃபிக் நேம் எலிமெண்ட். ஒரு வேரியபிள் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கெங்கே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். வேரியபிள் எதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வந்துட்டா எம்டியாக இருக்கா அந்த டப்பா. இதுக்காக தான் நம்ம இப்போ அரும்பாடு பட்டோம். ஓகேவா? டெலீட் ஆகுதா? ஆகுது. சரி, ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ மறுபடியுமா எலிஃபண்ட் கிரியேட். ஓகே, அடுத்து நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்? ஒரு எறும்பு தீனியை கிரியேட் பண்ண போகிறேன். ஹேண்ட் ஈட்டர். இது வந்து சும்மா ஏதோ அடிச்சு விடான்னு நினைக்கக்கூடாது. பாருங்கள், நான் நெட்டில் போய் வேணால் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஹேண்ட் ஈட்டர். இந்த பிங்க் பேந்தர் பார்த்துருக்கீங்களா யாராட்டு? பிங்க் பேந்தர் ஷோ, பிங்க் பேந்தர் பார்த்துருக்கீங்களா? இது சீத்தா, ஒரு லெப்பர்டு மாதிரி. ஓகே, பேந்தர். ஸோ இது பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? பிங்க் பேந்தர். இதில் வந்து ஒரு எறும்பு தீனி வரும் பார்த்துருக்கீங்களா? இந்த இருக்கு பாருங்கள். இவனை தெரியுமா? திஸ் கை பெயிண்ட் அடிப்பான், இது பின்னாடி போய் பிங்க் கலர் பெயிண்ட் அடிக்கும். அவன் ப்ளூ அடிப்பான், இது பிங்க் அடிக்கும். இதெல்லாம் பார்த்ததே கிடையாதாடா. நாங்களாம் இப்படி கார்ட்டூன் பார்த்து வளர்ந்தவங்க. ஹேண்ட் ஈட்டர், இதான் அந்த ஹேண்ட் ஈட்டர். தெரியுதா? லைட்டாக யானை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எறும்பு இந்த இருக்கா, ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த ஹேண்ட் ஈட்டர் வர்றப்போலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரைட், யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ எனக்கு வந்து நாக்க பாருங்கள். இதே மாதிரி நம்மள ஒரு அனிமல் பார்த்து சீன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சீ, இவனை பாரு, கண்ணுலாம் இருக்கு அவனுக்கு, கண்ணுலாம் இருக்கு அவனுக்கு. ஓகேவா? ஸோ இதில் இமேஜ் யூஆர்எல் கிரியேட்டட் வந்துட்டா. ஸோ அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணலை. ஓகேவா? கரெக்டாக டேட்டான்னு வந்துட்டா, சந்தோஷம். அதே மாதிரி டெலீட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். ரைட்டா? கரெக்டாக ஆப்ரேஷன் ஓவர். இந்த கோடு வேணுமா யாருக்காட்டு? நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ இருக்கும். ஓகே, அதனால் தரமாட்டேன். வீடியோவில் இருக்கும். ஓகேவா? நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா? டாம் கான்செப்ட் நம்ம இவ்வளோ தான் பார்க்குறோம். ஆனால் இதை தாண்டி நிறையா இருக்குது. ஓகேவா? ரிமூவ் எலிமெண்ட்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். கொரி செலக்டர் எல்லாம் புரிஞ்சுது இல்லையா? கெட் எலிமெண்ட் பை ஐடி, கிளாஸ் நேம், டேக் நேம் எல்லாமே ஓகே தானே? ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டாம். எஸ், இது லிஸ்ட்டு. இதா எந்த இண்டெக்ஸ் புரியல உனக்கு? ஃபார் ஈச் வந்து இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அதுவாகவே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? புரியுதா புரியலையா? இப்போ குழப்புதா? இல்லை, ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுக்கிறப்போ 0 வரும். ரெக்கார்டுன்னு சொல்லுவோம் அது எல்லாத்தையுமே. இண்டெக்ஸை நம்ம கொடுக்கும். என்ன வேறு வேணால் வைக்கலாம் அதில். ஓகேவா? இது நீ ஐடிஎக்ஸ்னு வச்சுக்கோ. செகண்ட் பேராமீட்டர் இண்டெக்ஸ் தான். ஓகேவா? அது அதுவாகவே கொடுக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த ஃபார் ஈச் என்ன ஃபங்க்ஷன், என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இது? என்ன பேர் அதுக்கு? உடனே பேஜை திருப்பணும். மைண்டில் அது இருக்காதா? ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். அதுக்கு உள்ளே கொடுத்த ஃபங்க்ஷன் என்னது? இது என்ன டைப்பு? ஆரோ தான்பா. அது என்ன ஆரோ? கால் பேக்கு. ஞாபகம் இருக்கு இல்லையா? சந்தோஷம். க்ரெட் ஓகேவா? டபுள் ஓகேவா? டன்னா? ரொம்ப சந்தோஷம்.